சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். விமலா தேவி அம்மா நாளொரு துதி பாடுங்கம்மா. திருவடி வணக்கங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பூழிய கோன் வெப்பொழித்த புகழிய கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அம்மா லதாம்மா, நீங்க வீடியோ ஆன் பண்ணி வரவேற்பறை ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய். சரிங்கம்மா. அப்படியே தெரியறேன். அனைத்து அடியார்களுக்கும் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அனைத்து அடியார்களுக்கும் சிறியனின் திருவடி வணக்கம். இக்குழுமத்தில் கூடியிருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் மீண்டும் சிறியனின் திருவடி வணக்கம். இக்குழுமம் வேலுண்டு வினையிலை குழுமம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இக்குழுமத்திற்கு பல அடியார்கள் தொண்டாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் வரவேற்புகிறேன். சனிக்கிழமை நிகழ்ச்சியை நடத்தி வரும் ஸ்ரீராம் காஷ்யப்பன் ஐயா, அனந்த அன்பழகன் ஐயா, பிரேமா சம்பந்தம் அம்மா மற்றும் பல அடியார்களுக்கும் இக்குழுமம் வரவேற்பு நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவிக்கின்றன. மற்றும் இக்குழுமத்துக்காக தொடர்ந்து பணியாற்றி வரும், பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் முத்துக்குமாரன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும், கார்த்திகை ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும், யமுனா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவிக்கின்றன. மற்றும் இன்று சொற்பொழிவு சிறப்பு சொற்பொழிவு செட்டி முருகன் என்ற பாகம் தலைப்பில் 2ஆம் பாகம் என்ற செட்டி முருகன் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றி வரும் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு திருவடி வணக்கங்கள். கோபாலகிருஷ்ணன் ஐயா பற்றி சிறிய முன்னுரை. கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த ஓவியர், பேச்சாளர், பல திருப்புகழ் பாடல்களை இனிமையாக பாடுபவர். திருச்செந்தூரில் இருக்கும் சித்திர சபை ஓவியர். பம்பாயில் இருக்கும் நேரு சயின்ஸ் என்ற அலுவலகத்தில் 40 ஆண்டுகளாக அரசாங்க பணி செய்து ஓய்வு பெற்றவர். சிறு வயதிலேயே தமிழ் மீதும் திருப்புகழ் மீதும் அதீத பற்று ஆர்வம் உடையவர். குருஜி ராகவன் ஐயா அவர்களின் விண்ணப்பத்தின்படி அவருடைய 5 திருப்புகழ் புத்தகத்திற்கு அட்டப்படம் போட்ட பெருமைக்குரியவர். அந்த புத்தகத்தில் இருக்கும் அருணகிரிநாத படமும் மற்றும் எம்பலம் இவரின் படைப்புகளே. திருச்செந்தூர் செம்பொரு முருகன் கோவிலில் முருகனுக்கு பல அலங்காரம் செய்தவர். சென்ற வாரம் செட்டி முருகன் என்ற தலைப்பில் முருகனுக்கு 1000 நாமவலிகள் உள்ளன என்று வடமொழி நூலிலிருந்தும் நம் தென்மொழி நூல்களிலிருந்தும் பல எடுத்துக்காட்டு காட்டியுள்ளார். திருச்செந்தூர் அகவல், திருமுருகாற்றுப்படை, திருப்போரூர் சந்நிதி முறை என்ற பல புத்தகத்திலிருந்து பல சுவாமிகள் இயற்றிய புத்தகத்திலிருந்து முருகனின் நாமங்களை பற்றி கூறியுள்ளார். மற்றும் அருணகிரிநாத சுவாமிகள் முருகனை பெருமாள் ஏன் என்று சொன்னார், அதன் விளக்கமும் எடுத்து கூறியுள்ளார். பெருமாள் என்பது
தியானத்திற்கு பயன்படுத்தும் ஒரு ஸ்லோகத்தில் இருந்து பௌருஷம் என்ற வடமொழியிலிருந்து வந்துள்ளது. பௌருஷம் என்பது பெருமாள், பெரியவர், செயற்கரிய செயல்களை செய்யும் இறைவன் என்று பொருள் என்று கூறியுள்ளார். அருணகிரிநாத சுவாமிகள் பெருமாள் என்று பல பல திருப்புகளில் கூறியுள்ளார். அப்படி என்று நமக்கு விளக்கத்தை கொடுத்துள்ளார். மற்றும் செய்தொண்டரில் ஒருவரான கந்தப்ப தேசிகர் என்ற ஒருவர் பெரிய முருக அடியார். அவர் திருத்தணி முருகன் மீது அதீத பக்தி உடையவர். திருத்தணி அவர் படைப்புகளில் ஆன திருத்தணி உலா என்ற நூலில் முருகனை செட்டி என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த செட்டி என்ற முருகனை அருணகிரிநாத சுவாமிகள் பல திருப்புகழ் பாடல்களிலும் குறிப்பிட்டுள்ளார். அவரின் சொற்பொழிவு திருத்தணிகை உலாவில் உள்ள செட்டி முருகனை அருணகிரிநாத சுவாமிகள் செட்டி முருகன் என்று எத்தனை திருப்புகழில் கூறியுள்ளார் என்று அதன் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொருட்டு அவருடைய சொற்பொழிவு சென்ற வாரமும் இந்த வாரமும் தொடர உள்ளது. மற்றும் சில எடுத்துக்கான வளையல் செட்டியாக மதுரையில் போன பிறவியில் அந்தணர்களாக இருந்த அந்த பெண்களுக்கு சாபம் நீக்கும் பொருட்டு வளையல் செட்டியாகவும், வள்ளியம்மையாருக்கு வளையல் செட்டியாகவும், பொய்யாமொழி புலவருக்கு வேடுவனாக வந்து அவன் தமிழ் அவரோட அகந்தை, அதாவது முருகனை பாடமாட்டேன் என்று சொல்லியிருந்த அவரோட சிறு அகந்தை அகற்றி அவருக்கு வேடுவனாகவும், மற்றும் வேளாண்மை செட்டி நக்கீரன் சுவாமிகளுக்காகவும், மற்றும் அன்னதான செட்டியாக நாரதர் முனிவருக்காகவும் என்று பல செட்டிகளை திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளார். அடியேன் வேளாண்மை செட்டி அன்னதான செட்டி என்று குறிப்பிட்டுள்ளேன் தவிர அடியனுக்கு எந்தெந்த திருப்புகழ் பாடல் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இத்தனை செட்டியாக முருகன் வந்துள்ளார், அருணகிரிநாத சுவாமிகள் இத்தனை செட்டியாக முருகனை போற்றியுள்ளார் என்பது நமக்கு தெரிய வந்துள்ளது. மீண்டும் அதன் தொடர்ச்சியாக கோபாலகிருஷ்ண ஐயா நமக்கு இன்னும் பல திருப்புகழ் பாடல்களில் செட்டி முருகன் என்று எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்ற விளக்கத்தையும் கூறியுள்ளார். அத்தகைய சிறந்த முருகன் அருள் பெற்ற அடியாரை நாம் அனைவரும் ஒன்று கூறி வரவேற்போம். ஐயா, இனி மேடை தங்கள் வசமையம். வெற்றிவேல் முருகன். நான் என்னன்னு சொன்னேனோ பாதி அவங்களே சொல்லிவிட்டாங்க. போன வாரத்தில் நடந்தது எல்லாமே அழகா விளக்கமா ஒன்னொன்னா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு வாரம் நடந்த வகுப்பு இப்போ இரண்டாவது வகுப்பாக அதன் தொடர்ச்சியை எடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த கந்தப்ப தேசிகர் என்று முருகனுடைய செய்தொண்டர் அப்படின்னு சிவத்தொண்டர்கள் தொண்டர் தொகை என்று சுந்தரர் பாடியிருக்கிறார். 63 நாயன்மார்களை பற்றி பாடியிருக்கிறார். அதையே தேனூர் சொக்கலிங்கம் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு சேய்க்காக பாடல்கள் பல பாடியிருக்கிறார்கள் என்று பாடியிருக்கிற புலவர்கள் வரிசையை செய்தொகை என்று தொண்டர் தொகையாக செய்தொகை என்று பாடல் அமைத்து 41 புலவர்களை எடுத்து பாடியிருக்கிறார். அதிலே கடைசியாக வந்திருப்பவர் கந்தப்ப தேசிகர். கந்தப்ப தேசிகர் திருத்தணியிலே பிறந்து, திருத்தணியிலே வாழ்ந்து, திருத்தணியிலே இருந்து, திருத்தணியிலே திருப்புகழ் பாடி, திருத்தணியிலே புதைக்க வேண்டும் என்று பாடலை அமைத்திருக்கிறார். அப்படி திருத்தணி முருகனுக்கு தொண்டு செய்கின்ற அந்த ஒரு மகாத்மா அவர் எழுதிய பாடல் திருத்தணி முருகன் பெயரிலே இருக்கின்ற வடமொழி நூல்களை எல்லாம் தமிழிலே ஆக்கி திருத்தணி உலா என்று பாடல் பாடியிருக்கிறார்கள். தமிழிலே சிற்றிலக்கியங்களிலே என்னென்ன வருது என்பதெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆரம்பத்திலே அடியமர்ந்து கொள்வாய நெஞ்சமே, அப்பம் இடி அவிலோடு எள்ளுருண்டை கண்ணல் வடி சுவையில் தாழ்வானை ஆழ்வானை அன்பர் அடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் குஞ்சர மாமுக விக்னப்பிரபு அங்குச பாச கரப்பிரசித்தன் ஓர் கொம்பன் முக்கண் மகோதர கணராயன் கும்பிடுவார் வினை பற்றறுப்பவன் எங்கள் விநாயகன் நக்கர் பெற்றருள் குன்றைய ரூபக கற்பக பிள்ளை ஓத வினை அகலும் ஓங்கு புகழ் பெருகும் காதல் பொருள் அனைத்தும் கைகூடும் சீத பனிக்கோட்டு வடவரை மேல் பாரத போர் தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தான் தாள். வாரணத்தான் என்று சொல்கின்ற யானை முகப்பெருமாள் கரிமுக கடவுள் முருகப்பெருமானுடைய அண்ணன். அந்த விநாயகரை கும்பிடாம எந்த காரியமும் செய்ய முடியாது. முருகனுக்கு நமக்கெல்லாம் துயர் வந்தோம்னா முருகன்கிட்ட கொடுப்போம். முருகனுக்கே துயர் வந்துதான். அந்த துயரை தீர்த்தவர் விநாயக பெருமான் என்று சொன்னால்
ஆத்மாவாகிய வள்ளி நாயகியை அடைவதற்கு முருகப்பெருமான் 5, 6 விதமாக ரூபங்கள் மாற்றிக்கொண்டு வள்ளியினிடத்திலே சென்றான். தேவாதி தேவர்களெல்லாம் பூஜை செய்து பார்க்க முடியாத முருகப்பெருமான் ஓடோடி வந்து மலையிலே வள்ளிப்புனத்திலே திணை காக்கின்ற வள்ளி நாயகிக்காக ஓடோடி வந்து தன் வேடங்களை மாற்றி ஒருத்தி பொருட்டு அந்நாள் இள வடிவ முழுக்க நரைத்த விருத்த வேதியன் என்பார் அருணகிரிநாதர். அப்படி வந்து அந்த வள்ளி நாயகியிடம் அவர் முருகனாக முதல்ல கிழவனாக வந்து தாகம் தீர்க்க வேண்டும், தண்ணி தா என்றார். தாகம் தீர்ந்தது, மோகம் வந்தது உன்மேல் என்றார். கிழவா போ என்றால் போய்விட்டான் கிழவன். மறுபடியும் வேடனாக வந்தால் மானை தேடி வந்தேன், என் மானே நீ எங்கே என்று கேட்டான். மானை தேடி வர போனவன் இங்கே மானை காணவில்லை என்று தேடி வந்தால் பெண்மானை தான் கேட்டேன் என்று சொன்னான். காதல் நிகழ்ச்சியினாலே மானை தேடி வந்த வேடனை துரத்தி விட்டாள் வள்ளி. பிறகு மறுபடியும் வந்து உபதிரம் பண்ணான். என்னன்னு தெரியல, நான் எல்லாரையும் கூப்பிடுவேன், நம்பிராஜனை கூப்பிடுவேன் என்று சொன்னாள். முருகன் அப்படியே ஒரு வேங்கை மரமாக நின்று விட்டான். ஆக 3 விதம் வேங்கை மரமாக நின்று மறுபடியும் வேட்டுவர்கள் எல்லாம் வந்து யார் இது, இந்த புதிதாக ஒரு மரம் வந்து இருக்கிறது என்று மரத்தை விலக்க புறப்பட்ட போது அங்கே அவர்களுடன் வேடுவனாக நின்று போர் புரிந்து மறுபடியும் வேட்டுவ கோலம் எடுத்தான் முருகப்பெருமான். இது போறமே பிறகு செட்டியாக வந்து வளை வைப்பவனாக வந்து வள்ளிக்கு வளையை கொடுத்து காதல் லீலை செய்தான். அப்பவும் வள்ளி புரிந்து கொள்ளவில்லை. பிறகு முருகனாகவே வந்து நானும் வந்திருக்கிறேன், முருகன் வா என்று கொண்டு போதும் முருகனை புரிந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? உபதேசம் இல்லை, முருகன் யார் என்று தெரியவில்லை. முருகன் உபதேசம் பண்ணான், அப்பவும் புரியல. முருகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு அப்பத்தான் துயர் வந்தது. இந்த ஆத்மாவை பரமாத்மா அடைவதற்கு பரமாத்மாவுக்கு கூட எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்படுகின்றது. அத்துயர் அது கொடு சுப்பிர மணிப்படு அப்புனம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளேன்னு அருணகிரிநாதர் பாடுறார். அருணகிரிநாதர் எந்த நிகழ்ச்சிக்கும் அது என்ன விளக்கம் என்பதை அழகாக பாடல்களே கொடுத்து விடுவார். முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட துன்பத்தையே அண்ணனாகிய விநாயகப் பெருமான் இபமாக வந்து வள்ளியை தூக்கி சென்று பயமுறுத்தி முருகனுக்கு கொடுத்து உபதேசம் செய்து முருகனை அடைய செய்தார்கள். ஆகையினாலே அந்த விநாயகப் பெருமானை கும்பிடாம நான் பாடத்தை ஆரம்பிக்க கூடாது. அதனால இந்த 2வது வகுப்புக்கு விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கி இப்போது ஆரம்பிக்கிறோம். முருகனுடைய பெயர் இப்போ யாதவ கிருஷ்ணன் என்று சொன்னார்கள். ரெண்டும் யாதவன் என்று சொன்னாலும் அது பெயர் விளக்கம், கிருஷ்ணன் என்று சொன்னாலும் பெயர். அப்போ 2 பெயர் விளக்கம் எப்படி வரும்? 2 பெயர்கள் சேருமா? முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து அருணகிரிநாதர் 3 பெயர் சேர்த்து பாடுகிறார்கள். 2 சேருமா அப்படின்னா அது மாதிரிதான் முருகன் செட்டின்னு போட்டா 2 சேராது. முருகன் ஒரு பெயர், செட்டி ஒரு பெயர். ஆனா செட்டியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், முருகனாக இருக்கக்கூடியவன் செட்டியா வந்தான் என்பதற்காக அந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். தலைப்புக்கு விசேஷம் சொல்லணும்னு கேட்டா ஏன் இந்த பெயர் தான், வேற ஏதாவது பெயர் சொல்லியிருக்கலாமே. பெயர்கள் 1000 இருக்கு. இப்ப கூட தலைப்பில் அவங்க சொன்னாங்க 1000 பெயர்கள் இருக்கிற முருகனுக்கு எதுக்கு இந்த ஒரு பெயரை மட்டும் எடுத்தான்னு சொல்ல போனா எல்லா பெயர்களையும் சொல்லலாம். எல்லா பெயர்களிலும் சொல்லாத விஷயம் இல்லை, எதற்காக உபயோகிக்கிறோம் என்பதும் இருக்கிறது. அருணகிரிநாதர் எந்த பெயரை எங்கே போட்டார் என்பதும் இருக்கிறது. இதற்கு இடையிலே முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த செட்டி என்ற வார்த்தை இப்போ சுப்பிரமணியன் என்று முருகப்பெருமானை பிராமணனாக பேசுகின்றார்கள். செட்டி வேடுவ குலத்திலே வந்து முருகப்பெருமான் பிறந்தான், வணிகனாக முருகப்பெருமான் பிறந்தான், ராஜாவாக முருகப்பெருமான் பிறந்தான் என்றால் அவதாரம் எடுத்தான். அந்த பெயர்களுக்கு என்னென்ன மகிமை உண்டோ அந்த பெயர்களுக்கான விளக்கங்களை சொல்லி அதில் இருக்கிற தத்துவார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்க முறையிட்டு இதை நான் ஆராய போனேன். அதுல என்னன்னு கேட்டா, இந்த கந்தப்ப தேசிகர் என்பவர் 41வது அடியார்கள். அந்த செய்தொண்டர் புராணத்தில 41வது அடியாராக கந்தப்ப தேசிகர் இருக்கிறார். அவர் திருத்தணி முருகன் பெயரிலே தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்த ஒரு பெரிய வள்ளல். அவருக்கு 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளும் குழந்தை வயிறு முருகப்பெருமானிடத்திலே திருத்தணி முருகனிடத்திலே வேண்டிக் கொண்டு வயிறு நிறைந்து பூர்ண கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது முருகனே நினைத்து கொண்டிருந்தார்கள். வாரத்தில் ஒருத்தி சொன்னா பெருமாளை தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன், பெருமாளாக வந்து பிறக்கணும். அவ இன்னொருத்தின்னு சொன்னா நானும் பெருமாளை தான் நினைச்சுட்டு இருக்கேன். இவர்கள் இருவரும் தன் மனதிலே பெருமாளை கருத்திலே வைத்துக் கொண்டிருப்பதை கந்தப்ப தேசிகரிடம் சொல்லவில்லை. கந்தப்ப தேசிகர் பிறந்தால் குழந்தை எதா இருந்தாலும் முருகன் பெயர் தான் வைப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். இருவருக்கும் குழந்தை பிறந்தது. அப்போ இப்போ இவர் பார்த்தார் என்ன பெயர் வைக்கணும். பெயர் வைக்கிற நாளைக்கு சரவண பெருமாள், விசாக பெருமாள், ஐயர் என்று 2 பேருக்கும் முருகப்பெருமானும் பெருமாளும் என்று சேர்த்து பெயர் வைத்தார். பெயரிலே இவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறது. விசாக பெருமாள்
குமரப்பெருமான் என்று 2 பெயர்களையும் அவருக்கு வச்சார். இப்போ என்ன ஆச்சுன்னா, பெருமாள் என்கிற வார்த்தையும் வந்தது, சரவண பெருமாள் என்கின்ற பெயரும் வந்தது, பெருமாள் என்ற பெயரும் வந்தது. இவர் ஆசையும் நிறைவேறது, அவர் ஆசையும் நிறைவேறது. இதுதான் திருத்தணி முருகன் செய்த ஒரு பெரிய காரியம். அந்த சமயத்திலே இதுதான் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு உடனடியாக முருகப்பெருமான் எடுத்துக் கொடுத்த காரணத்தினாலே அவர் எழுதியிருக்கிற தணிகை விழா என்ற பாடலை இப்போது நாம பார்த்து கொண்டு வருகிறோம். போன பகுதியிலே 12 பெயர்களிலே 6 தான் சொல்ல முடிந்தது. பெயர் என்றால் அந்த செட்டியை உபயோகித்து இந்த பெயரை சொல்லியிருக்கிறாரோ, அந்த காரணம் எந்த கதையாக வருகிறதோ அந்த நிகழ்ச்சி திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்கிறதை எடுத்து சொல்லுவதுதான் என்னுடைய இந்த முயற்சி. இதுல என்னன்னு கேட்டாக்கா, அங்க ஒரு திருத்தணிக்கு உலா என்கின்ற ஒரு பாடல், இந்த உலா, மடல், கோவை, கலம்பகம் இது எல்லாமே பலவிதமான 96 சிற்றிலக்கியங்கள் இருப்பதாக தமிழிலே குறிப்பிருக்கிறது. அருணகிரிநாதர் முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக பெற்றவர். அவர் எங்கே சென்று எந்த பாடல் பாடினாலும் அதிலே பொருள் இருக்கும், அது இறைவனை சார்ந்ததாக இருக்கும். எந்த ஒரு வார்த்தையும் பிசகு ஏற்படாது. அதுதான் அவருக்கு அனுகிரகம், முருகப்பெருமானுடைய பூர்ண அனுகிரகம் இருக்கிற காரணம். அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணினார், இந்த அருணகிரிநாதருக்கு சோதனை ஏற்படுவதற்காக சம்பந்தாண்டான் என்று ஒருவரை அனுப்பிச்சார். இது அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு பெரியவர்கள் எல்லாம் குறிப்பை கண்டுபிடித்து பாடலிலிருந்தே அகப்பொருள் நிகழ்ச்சியை எடுத்து கதையாக அமைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பிரமாணம் உண்டு என்று கேட்டால் திருப்புகழ் தான் பிரமாணம். வேறு எதிலிருந்து இந்த கதைகள் எடுக்க முடியாது. அதை ஆராய்ந்து பெரிய புலவர்கள் எல்லாம் அதை எடுத்து இப்படி கதையாக அமைத்து அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த விஷயத்திலே சம்பந்தாண்டான் என்ற ஒரு மந்திரவாதி, காளி பூஜை செய்யக்கூடியவன், வாமாச்சாரம் அறிந்தவன். அவன் என்ன பண்ணான், மந்திரத்தினாலே கட்டு போட்டு காளி தேவியை ஏவல் தெய்வமாக வைத்துக் கொண்டிருந்தவன். அவன் சொன்ன காரியத்தெல்லாம் காளி தேவி செய்வாள் என்கின்ற நம்பிக்கையிலே பிரபுடதேவர் மகாராஜன் ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே திருவண்ணாமலையிலே அவன் அருணகிரிநாதரிடம் போட்டியிட்டு, இவன் எங்கே தமிழிலே பாடி முருகப்பெருமானை வரவழைப்பானா, இவனுக்கு இவ்வளவு புகழ் இருக்கிறதே, நான் மன்னரே அவனை புகழ்ந்து பேசுகிறார்களே, என்னை அல்லவா புகழ வேண்டும், நான் வாமாச்சாரம் செய்து அம்பிகையை வரவழைக்கிறேனே என்றெல்லாம் பெருமை கொண்டிருந்தான். அகங்காரம் வந்த விஷயத்திலேயே இறைவன் அவனை விட்டு போய்விடுகின்றான் என்ற சூட்சுமத்தை புரிந்து கொள்ளாதவனாக இருந்தான். இந்த பெயர் ரகசியத்தை, இறைவனுடைய பெயர் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெயரிலே என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றார் அருணகிரிநாதர் என்று சொன்னால், அவர் 12 ஆண்டு காலம் முருகனை நினைத்து சரவணபவா சரவணபவா என்ற நாமத்தை சொல்லி குண்டலினி சக்தியை எழுப்பி சரவண யந்திரம் அமைத்து திருவண்ணாமலையில கமலாலயத்திலே 12 ஆண்டுகள் தவம் புரிந்த பிறகு முதல்ல முத்தைத்தரு என்று முருகன் எடுத்து கொடுத்து விட்டான். மேலிருந்து விழுந்த போது இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிறகு 12 ஆண்டுகள் அங்கே திருவண்ணாமலையில் தவத்திருந்த பிறகு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருணகிரிநாதா புறப்படு வயலூருக்கு என்று வயலூருக்கு அழைக்கின்றார். அப்பொழுது அருணகிரிநாதர் வயலூருக்கு புறப்படுகிறார். இந்த முருகனுடைய பெயரிலே இருக்கிற விஷயம் இவ்வளவு இருக்கு. இந்த பெயரை சொன்னா என்னென்ன கிடைக்கிறது, பெயர் தான் தாரகநாமா, அந்த பெயரை சொன்னா என்னென்ன கிடைக்கும். குமாரதந்திரம் என்கின்ற வடமொழி நூல், அதில் முருகனுடைய சோடசநாமா என்று 16 பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள். ஞான சக்தி தரம் ஸ்கந்தம், தேவசேனா பதிஸ்ததா, சுப்பிரமணியம் கஜாரூடம், சரகானன சம்பவா, கார்த்திகேயம் குமாரஸ்ய ஷண்முக ஸ்தாரகாந்தகா, சேனானி பிரம்மசாஸ்திராச்ச வள்ளி கல்யாண சுந்தரா, பாலஸ்ய கிரௌஞ்ச வேஜஸ்ய சிகிவாகன ஏவச்ச, ஏதானி சுவாமி நாமானி ஏதேஷாம் பிரதிரூபானாம் தியான பேத மதோச்சேத். இந்த ஒரு ரூபத்தை நினைச்சுன்னா அந்த ரூபத்துல என்ன இருக்கு என்ப விஷயத்தை அடுத்த ரூபத்துல இல்லை, அந்த ஒவ்வொரு ரூபத்தை அத மாதிரிதான் தியானம் பண்ணணும் அப்படின்னு 16 முருகன் பெயரை சொல்லி. கேட்கவே இல்ல சிவா. ஹலோ, கேட்கலையா? கேக்குதுங்கய்யா. யாரோ கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க, கேட்கறதா இல்லையான்னு ப்ளீஸ். கேக்குறதா? கேக்குதுங்கய்யா, நல்லா கேட்கல சொன்னாங்க, அதுக்காக தான். வெளியில போயிட்டு வரட்டும், நல்லா கேக்குது. சரிம்மா. அப்போ அந்த சோடசநாமா என்கின்ற 16 பெயர்களை குமாரதந்திரம் என்ற வடமொழி நூலிலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாமத்துக்கு ஒன்றுக்கொன்று பேதம் உண்டு. அந்த பேதமாக நாம் அந்த முருகனை நினைக்க வேண்டும், எந்த சமயத்திலே எந்த முருகனை நினைக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த பெயர் விஷயத்தை போட்டு முருகன் செட்டி என்று சொல்லி இந்த பெயரை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கந்தப்ப தேசிகர் தமது திருத்தணிகை உலா என்று சொன்னால் தமிழ்ல இந்த உலா பரணி இதெல்லாம் அருணகிரிநாதர் ஒரே ஒரு பாட்டுல தமிழில் எவ்வளவு விதமாக பாடல்கள் செய்யுள்கள் இருக்கலாம் என்பதை இந்த சம்பந்தாண்டானுக்காக பாடியிருக்கிற இந்த விஷயத்தை, அதுக்குதான் அந்த கதைக்கு வந்தேன்.
அருணகிரிநாதரோடும் போட்டி போட்டு இந்த சம்பந்தாண்டான் வந்தான். மன்னன் 2 பேரையும் பல்லக்கில் அழைத்து வர சொல்லி ஆள்களை அனுப்பித்து பல்லக்கை வீட்டுக்கு அனுப்பித்தான். இங்கே அரண்மனையிலே வந்து 2 பேரும் போட்டி போடட்டும், முருகனையும் காளியும் கொண்டு வந்து காட்டட்டும் என்று போட்டிக்கு அனுமதி அளித்து இவர்களை அனுப்பி வைத்தார்கள். பல்லக்கை எடுத்து கொண்டு வந்து அங்க எல்லாரும் பணியாட்கள் எல்லாம் வந்தார்கள். சம்பந்தாண்டாட்ட போன உடனே பல்லக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டாரு. ஜம்முன்னு தலையை தூக்கிட்டு அகங்காரத்தோட வந்துகிட்டு இருக்காரு. இங்க வீட்டிலேருந்து அருணகிரிநாத்துக்கு வந்து கேட்டபோது அருணகிரிநாத் சொன்னார், மன்னர் அழைத்தானா நான் வரேன், எனக்கு பல்லக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்கள்லாம் போக, நான் நடந்தே வரேன், போரும் முருகன் துணை இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் அவ்வளவு தாழ்மையாக பேசினார். இந்த அகங்காரம் பிடிச்ச சம்பந்தாண்டா நீங்க அருணகிரிநாதர் வீட்டை தாண்டி போகின்ற சமயத்திலே அருணகிரிநாதர் ஒரு பாடலை பாடுகின்றார்கள். அந்த பாடல்ல தமிழ்ல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா பாடல் வகைகளும் படர்புவியில் மீது மீறி வஞ்சகர்கள், இந்த வஞ்சகர்களாக இருக்கிறவர்கள் பாடல்கள் என்னென்ன மாதிரிலாம் பாடுவாங்க. படர்புடிவில் மீது மீறி வஞ்சகர்கள் வியனின் உரை பானுவாய் வியந்து உரை பழுதில் சில நூல்களும் தெரி சங்கப்பாடல் பனுவல் கதை காவியமாம் எண்கலை திருவள்ளுவர் தேவர் வாய்மை என்கின்ற பழமொழியை ஓதியே உணர்ந்து பல் சந்தமாலை மடல் பரணி கோவையார் கலம்பகம் முதல் உளது கோடி கோள் பிரபந்தமும் வகை வகையில் ஆசு சேர் பெருங்கவி சண்டவாயு மதுர கவி ராஜநாதன் வெண்குடை சிவிகை கொடி தாளம் மேளம் சண்டிகை வரிசையோடு உலாவும் மால் அகந்தை தவிர்ந்திதாதோன்னு பாடின சமயத்துல இவர் வாசல்ல பல்லக்கு போடுறது, பல்லக்கு கால் ஒடிஞ்சு தடதப்புன்னு கீழே விழுந்தாரு. கையில் அடி தூக்கிட்டு போனாங்க, வீட்டுல கொண்ட போட்டாங்க. சம்பந்தாண்டாரு, ஐயா பாடல் காதுல விழுந்த சமயத்திலேயே என் கை ஒடிஞ்சு போச்சு, அவரை நேரா பார்த்து நான் பாடினேன்னு கழுத்தே முடிச்சுடுவாரப்பான்னு பயந்து விட்டார் அந்த சம்பந்தாண்டான், வாமாச்சாரம் பிடிச்சவர். அதுக்கப்புறம் அடுத்தனா மறுபடியும் 2 பேரும் சபைக்கு வந்தாங்க. 2 பேரும் பாட்டு பாடினாங்கிறதெல்லாம் திருப்புகழ் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறுல வருகின்ற நெறி. நான் இப்ப எதுக்கு எடுத்துட்டேன்னா, இந்த பாடலிலே படர்புவியின் மீது மீறி வஞ்சகர்கள் என்று தொடங்குகின்ற திருப்புகழ் பாடல், திருச்செந்தூர் பாடல், இந்த பாடலிலே தமிழ் பாடல் குறிப்புகள் எல்லாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 24 குறிப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பாடல் இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணினோம்னா தமிழ் விளக்கங்கள் இன்னும் நன்றாக புரிய வரும். நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் இவ்வளவு சிறப்பாக விஷயங்களை அங்க பேசியிருக்கிறார் அருணகிரிநாதர்னா அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அந்த இடத்த எடுத்து நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பழையபடி அந்த குமாரதந்திரத்துக்கு போறது, நம்ம தணிகை விழாவுக்கே போகலாம். தணிகை விழாவில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் நேற்றுக்கு. உலா என்று சொன்னால் ஒரு மன்னவன் ஒரு தேரிலேயோ குதிரையிலேயோ ஆணையிலேயோ போகும்போது 7 பருவத்து பெண்களும் அவனை பார்த்து தன் காதல் விவரங்களை எல்லாம் குறிப்பிலே எழுதுவதற்கு உலா என்பது பெயர். உலா மடல் அன்றே பார்த்தோம். சேரமான் பெருஞ்சேரலாதன் கைலை உலா எழுதினா அதான் முதல் உலா. அதுக்கப்புறம் நிறைய உலா இருக்கு, அந்த பட்டியல் இப்பொழுது நமக்கு தேவையில்லை. இந்த உலாவிலே தணிகை உலாவிலே என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், செஞ்செவிலி தாயார், செவிலி தாயார் ஒரு பொம்பளை, அந்த மங்கையர் பருவத்துல அவள் ஒரு பருவம், அதனால அதை எடுக்கிறாங்க. செஞ்செவிலி தாயார் திருமண் பணித்தார் எஞ்செவிலி யாமென்ன இத்தேரில் அன்னமே யார் அவன் செட்டி அவன் பேரென்றார் சீரொன்று செற்றிய யாமாகில் தின் அவிலோடு கண்ணலும் கட்டி வாங்கி கொடு என்று கண்பிசித்தார். கைவளையால் ஏற்றி 2 காலில் மயிலேற்றி வைய இருட்டு விடியாமல் இனத்தவர் காணாமல் திருட்டு வியாபாரம் செய்யட்டி வெறுட்டி ஓர் புலவன் வெண்பாவை கை கொண்டு கோடு தெரியும் குரச்செட்டி பாடானர் கீரரை பூதத்தால் கிரிகுரைக்குள் கற்சிறைத்தோ செய்தோர் அறிய பாவை உகந்து வீட்டு வழி காட்டியர்களும் வேளாண்மையாம் செட்டி ஆட்டினில் உகந்து ஏறும் அன்னதான செட்டி ஈட்டுப்புகழ் தேவேந்திரன் மகள்பால் சிந்தை குடிகொண்ட செட்டி நாவேந்திரருக்கே இன்பம் நல்கும் பூவேந்து கண்டு பணிபார்த்தம் காசு பறிக்கும் செட்டி என்ற இந்த 6 செட்டி விஷயங்களை எல்லாம் திருப்புகழோட சேர்த்தி போன வகுப்பிலே பார்த்தோம். இப்பொழுது பண்டருவர் ஊட்டுதன பால செட்டி, தொண்டர் மதுரையில் சொக்கப்ப செட்டி மைந்தன் இளஞ்செட்டி, குதிரை மயிலான் ஏறும் குமாரன் செட்டி, சதுருடனே சிவசக்தி ஐக்கியம் செய் கந்தப்ப செட்டி, மூவரும் வணங்கும் முருகப்ப செட்டி, பாவனைக்கும் அப்பாலுக்கு அப்பாலாம் 6 முக செட்டி இவன் தன்னை கண்டால் தப்பாமல் கைப்பிடியான் இங்கு எம் வீட்டில் அவில் வெள்ளம் வானதுண்டு வா என்ன சீராட்டி அன்னைமார் அகம் புகுந்தாரே என்பதுதான் பாடல். இது அந்த திருத்தணிகை விழாவிலே 3வது கண்ணியாக இருக்கக்கூடிய பாடல். அவ்வளவுதான். அது 10 கண்ணிகள் இருக்கின்றன, எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாது. இந்த எடுத்துக்கொண்ட பாடலிலே பண்டருவர் ஊட்டுதன பால செட்டியிலிருந்து 6 செட்டிகள் பின்னாடி இருக்கிற செட்டுகளை இன்று சமயம் இருந்தா பார்க்க போறோம். இப்பதான் 7:30 மணி ஆயாச்சு, இன்னும் நமக்கு மணி கம்மி தான், அதுக்குள்ள நம்ம எப்படியாவது சொல்லி முடிக்கணும்.
நான் அவசரப்படலை, மெதுவாகவே சொல்கிறேன். ஏன்னா அம்மா பிரேமா அம்மா வேண்டிக்கிட்டாங்க, நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்க, அந்த வண்டி எங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு. அதை மன்னிச்சுக்குங்க. அப்படி வேகமாக இருந்தால் அது என் சுபாவம். எப்படியாவது குறைச்சி கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக சொல்ல முயற்சிக்கிறேன், வேற வழி கிடையாது. அப்புறம் பண்ட அறுவர் ஊட்டு தன பால செட்டி. தனம் அப்படின்னா தன்ய பாரங்கள். அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குறா. 6 குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாங்க. ஏன்? பெத்த அம்மா இல்லையா? ஏன் முருகனுக்கு 6 கன்னிகைகள் கார்த்திகை பெண்கள் பால் கொடுத்தாங்க? இது ஒரு கேள்வி, சாதாரண மனுஷங்க கேள்வி. குமாரப்பெருமான் காங்கேயம் அக்னிகர்ப்பம் சரவண ஜனிதம் ஞானசக்தியும் குமாரம்னு சொன்னாங்க வேதத்துல. குமார கடவுள் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளாக தோன்றி அக்னியின் கையிலே விழ, அக்னி அந்த கனலை தாங்க முடியாமல் கீழே விட, அது கங்கையிலே விழுந்து காங்கேயன் என்ற பெயர் பெற்று கங்கை கொண்டு சரவணம் அந்த சரவணம் பொழிந்த பொய்கையிலே போட, அந்த பொய்கையில 6 தாமரையிலே முருகனுடைய சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து வந்த ரேத்தஸ் குழந்தைகளாக எழுந்த இந்த குழந்தைகளை சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் என்று 6 பெண்களை வரவழைத்து அம்பா துலா நிதார்த்தி வர்த்தயந்தி மகேந்தி அப்படிங்கிற 6 பெண்களை, அப்ரகேந்தி வர்த்தயந்தி அப்ரகேந்தி மகேந்திரி அப்படிங்கிற 6 பெண்களை கார்த்திகை பெண்களை உருவாக்கி முருகப்பெருமானை தாளாட்டி சீராட்டி வளர்த்த வேண்டும் என்ற அந்த தொழிலை கொடுத்தார். இங்கே வாணிபம் செய்வது செட்டியார் தொழில். இந்த தொழிலை செய்தா என்ன கிடைக்கும்? முருகன்கிட்ட அன்பை கொடுத்தா அருளை கொடுப்பான் திருப்பி. அவன் கடைக்காரன், செட்டியாரு, வியாபாரம் பண்றாரு. வியாபாரமா வச்சுக்கிட்டோம் கூட முருகனுக்கு கொண்டு போய் அன்பை நாம் அள்ளி கொடுத்தோம்னா அந்த அன்பு என்பது காசு போல வேலை செய்யும். அந்த அன்புக்காக முருகப்பெருமான் அருளை கொடுப்பான். நீ பக்தியை கொடுத்தாயானால் முக்தியை கொடுப்பான். இங்கே முருகன் 6 பெண்களை ஏற்படுத்தி சிவபெருமான் இவனுக்கு பாலூட்ட செய்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆகாயத்திலே நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பதவியை அளித்தான் முருகப்பெருமான். அதனாலே பண்டருவர் ஊட்டு தன பாலச்செட்டி தாராகணம், அதே அருணகிரிநாதர் ரசித்து எடுத்து பாடியிருக்கிறார். தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தரு முலைப்பால் ஆறாது உமைப்பால் உண்ணும் பாலன் திருவரையில் சீராவும் கையில் சிறுவாளும் வேலுமுண்டே வாராது அகல் அந்தகா வந்தபோது என் முன்னிற்பனே அப்படின்னு உறுதியா சொல்றாரு. இந்த முருகப்பெருமான் குழந்தை தானே, அவனை நீ நினைச்சிட்டு அவன் எல்லாத்தையும் கொடுப்பா அப்படின்னு. இதை வேடிச்சி காவலன் வகுப்புன்னு ஒரு வகுப்புல உதர கமலத்தின் அம்மா என்ன பண்றா, பார்வதி தேவி ஊழிக்காலத்திலே உலகத்தெல்லாம் மூவுலகையும் எடுத்து வயத்துல போட்டுறான், வாயில போட்டு வயத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுடுறான், காப்பாத்துறா. ஊழி முடிந்ததும் மறுபடியும் ஜன்மம் கொடுக்குறா. அதனால அந்த பார்வதி தேவி தான் எல்லாத்தையும் அமைக்கக்கூடியவள். உதர கமலத்தினிடை மணி வயிறு வாய்த்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த கமலம், அந்த வயத்துல கமலம் இருக்கும் அந்த தாயாருக்கு. உதர கமலத்தினிடை, அந்த வயிறு வெறும் வயிறு இல்லை, மணி வயிறு வாய்த்ததுன்பாங்கல்ல. அப்படி அம்பிகையை ரொம்ப சிறப்பாக பேசுகின்ற இடத்துல வயிறை கமலம் என்று சொல்லுகிறார்கள் உதர அருணகிரிநாதர். உதர கமலத்தினிடை முதிய புவனத்திரயமும் உக முடிவில் வைக்கும் உமையாள் பெற்ற பாலகன் முருகப்பெருமான். உமையாள் பெற்ற பாலகனும் உமை திரை பரப்பி வரு வெகு முக குலப்பழைய உதகமகள் பக்க ஒரு ஜோதிச்சடானனும் உகையோடு கிருத்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவருக்கு அவன் ஓரோர் புத்திரன் ஆனவன் அப்படின்னு அருணகிரிநாதர் பேசுறார் சிறப்பாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க கதையை கொண்டு போய் எங்க பாட்டை சேர்த்தலாம், அதெல்லாம் அருணகிரிநாதருக்கு ஆண்டவன் கொடுத்த அமைப்பு. அவர் இந்த 6 குழந்தைகள் எடுத்ததை உவகையோடு, வெறுமனே ஏதோ சிவபெருமான் நம்மளை படைச்சுட்டார், குழந்தைய காப்பாற்றணும், படைச்சுட்டார் தாளை கொடுக்கணும், இப்படி இல்லை. சந்தோஷத்தோட, உவகையோடு, ரொம்ப சந்தோஷத்தோட. உவகைன்னா பெருமிதமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட கிருத்திகையர் கார்த்திகை பெண்கள் அறுவரும் எடுக்க, கையை கொண்டு போய் இப்படி காட்டினாலும் அந்த தாமரை பூல இருந்து குழந்தை கையில உட்காந்துக்கிச்சான். அவர் ஒருவருக்கு ஓரோருத்தருக்கு ஓரோரு புத்திரன், 6 கன்னிகைமாருக்கு 6 புத்திரனாக முருகப்பெருமான் அங்கேருந்து கையில அவர்கள் கையில அமர்ந்தான். அதனால அந்த முருகப்பெருமானை எப்படி குழந்தையா இருந்ததை எடுத்து தாராகணும் எனும் தாய்மார் அறுவர் தரு முலைப்பால் ஆறாது அப்படி குடிச்சுட்டு கூட முருகனுக்கு தாய்ப்பால் பத்தலையா. உமைப்பால் உண்ணும் பாலன் திருவரையில் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் உண்டே வாராது அகல், துன்பம் நமக்கு என்றும் வாராது. இந்த குழந்தைய நினைச்சுட்டா வாராது அகல் அந்தகா யமனே வந்த போது உன் முன் எதிர் நிற்பனே. நமக்கு காப்பாத்துறதுக்காக முருகன் ஓடோடி அங்க எதிர் நிற்பனா. இந்த குழந்தை முருகனை நம்ம மனசால நினைச்சா போறோம் அப்படின்னு அருணகிரிநாதர் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி
சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பும் குமரன் அறுவர் கொங்கை விரும்பி குன்றழ கடலழ சூழழ விம்மி விம்மி அழும் குருந்தை, அங்க குழந்தை போடல, விம்மி விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. குவலயம்னா உலகம், நம்ம தமிழ் உலகம் என்ன சொல்லிச்சான் முருகனை, எல்லாத்த விட பழைய கடவுள், முதிர்ந்த கடவுள். அதனால பழமுதிர் சோலை கிழவன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி கிழவன் அருணகிரிநாதர் நடத்துல போடுறார். செட்டின்னு போட்டாங்களே, கிழவான்னு போட்டான், குமரன்னு போட்டான், முருகன்னு போட்டான், பாலன்னு போட்டான். எத்தனை பெயர் முருகனுக்கு, எல்லா பெயரும் அழகுதான். இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருந்த போனங்கள் ஈன்ற பொற்பாவை 50 குழந்தைகளை எடுத்தா அப்ப ஜனனம் பண்ணினா சொன்னேனோ இல்லையோ, திரும்ப புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி அறுவர் சரவண பூந்தொட்டில் ஆடி அறுவர் கொங்கை விரும்பும் விரும்பி குன்றழ சூரழ கடலழ விம்மி விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. இந்த குவலயம் அந்த குழந்தையை விம்மி விம்மி அழுகின்ற குருந்தை. குருந்துன்னா வாழை மரத்துக்கு கீழே இன்னொரு குருந்து விட்டுடும். இந்த பெரிய மரம் ஒரு தரம் தான் கொலை காய்க்கும், அப்புறம் மரத்தை தூக்கி போட வேண்டியதுதான். கீழே இருக்கிற குருந்து அடுத்த மரமாக வரும். அப்படி குருந்தாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்னன்னு சொன்னா, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான், அவனுடைய திருவடியை நீ பாட வேண்டும் என்று 6 மாதர் பயோதர புந்தியில் ஆறவே பாலமுதாரும் நெடுந்தொகை என்று பூத வேதாள வகுப்பிலே அருணகிரிநாதர் கூறியிருக்கிறார். எத்தனையோ இடத்துல இந்த குறிப்புகள் வருகின்றது. இப்ப நமக்கு அதெல்லாம் பொறுப்பு இல்லை, எல்லா இடத்தையும் வர வேண்டாம். இங்க முக்கியமா கொடுத்திருக்கிற சொல்லிவிட்டோம். தாராகணம் என்றால் தாரகை என்றால் நட்சத்திரங்கள், தாரகணங்கள் தான் நட்சத்திர கூட்டமாக இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள் எனும் தாய்மார் அறுவர். அவர்கள் தாய்மார் அறுவர் முலைப்பால் கொடுத்ததினாலே தாய்மார் அறுவர் தருகின்ற முலைப்பால் அருந்தி அது ஆறாமல் உமைப்பால் உண்ணும் பாலன் திருவரையில் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் உண்டே வாராது அகல் அந்தகா வந்தபோது என் முன் எதிர் நிற்பனேன்னு பாடினாங்க. இதோட நாம அந்த பண்டுனா பழைய காலத்துல அறுவர் ஊட்டு தன பால செட்டி. தனபால்னு தனியா சொன்னா குபேரன்னு அர்த்தம். தனம்னா சம்பத்து, தனம் அப்படின்னா பால், இந்த முலை. ஆகையினாலே அதை அங்க பண்டருவர் ஊட்டு தன பால செட்டி என்று பிரித்து, தனபால செட்டின்னு பாடப்படாது, ஊட்டு தன பால செட்டி என்று பாட வேண்டும். பாலனாக இருக்கக்கூடிய செட்டியார் என்ன பண்ணான்னா, அன்பை கொடுத்ததுக்காக தாராகணம் என்கின்ற பதவியை அவர்களுக்கு கொடுத்தார். அதனால இந்த வாணிகத்தை செஞ்சனால அவனை செட்டி என்று சொன்னால் தவறு இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பண்டருவர் ஊட்டுதன பாலச்செட்டி தொண்டர் மதுரையில் சொக்கப்ப செட்டி மெய்ந்தன் இளஞ்செட்டி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சொக்கப்ப செட்டி சிவபெருமான் செட்டியாரா வந்தாரு. தடாதகை பிராட்டியார கல்யாணம் பண்ணிட்டாரு. உக்கிரகுமார பாண்டியன் என்ற பிள்ளையை பெற்றார். முருகனை தவிர்த்து வேற யாரும் இல்லை. அந்த உக்கிரகுமார பாண்டியன் முருகனே தான் சிவனே தான் சொக்கநாதரா அங்க வராரு, ராஜாவா ஆண்டாரு. அந்த அம்மா பார்வதி அம்மா மீனாட்சி அம்மனா தடாதகை பிராட்டியார் வந்தாங்க. அவங்க இருவருக்கும் குமாரன் பிறந்தது. அந்த பிறந்தது உக்கிரகுமார பாண்டியன் என்ற பெயரை வைத்தார்கள். பாண்டியனாக சிவபெருமான், பாண்டிய நாட்டு ராணியாக அம்பாள் மீனாட்சி அம்மை. அவர்களுக்கு பிறந்த குழந்தையாக உக்கிரகுமார பாண்டியன் என்று உக்கிரகுமார பாண்டியன் திருமணப்படலம் என்று திருவிளையாடலிலே, இந்த திருவிளையாடலுக்கு ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, சிவபெருமானுக்கு நிகர் எங்குமே இல்லை. இந்த சிவபெருமான மாதிரி அருணகிரிநாதர் ஒரு பாடலில் சொல்லுவார், பருதியாய் பனி மதியமாய் படற்பாராய் வானாய் நீர் தீ காலாய் யுடு சாலம் பலவுமாய் பல கிழமையாய் 14ஆய் 7ஆய் மேனாலாய் 7 உலகாகி சுருதியாய் சுருதியின் மேல் சுடராய் வேதாவாய் மாலாய் மேலே சிவமான தொலைவிலா பொருள் இருப்பு கால் கழல் சூடா நாடா என் ஆசை ஈடேறாமல் சொல்லுவேணும்னு அருணகிரிநாதர் பாடுறார். இந்த மாதிரி தமிழ் பாடல்கள் எல்லாம் தேடினா கூட கிடைக்காது. அந்த சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட பெருமானுடைய முருகன் பிள்ளை என்று சொல்லி சிவபெருமானுக்கு நிகராக முருகப்பெருமானை பேசுகிறார்கள். நிகர்தான் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால அப்படி பாடியிருக்கிறார்கள் அந்த பெருமானை. அதனால மதுரை எம்பதியிலே பாடியிருக்கிற பெருமானுக்கு ஒரே ஒரு பாடல் மதுரை எம்பதியை நினைச்சுட்டு நாம பாடினோமா கூட, திருவிளையாடல் புராணத்திலே இருக்கிற ஒரே ஒரு பாட்டு என்ன நமக்கு சம்பத்தை கொடுக்கும் திருவிளையாடல் படித்தால் என்பதை அழகாக விளக்கி இருக்கின்றார்கள். அது என்னன்னு கேட்டால்,
திங்கள் அணிகின்ற சிவபெருமான், திங்கள் அணி திருவாலவாய் மதுரை, திங்கள் அணி திருவாலவாய் எம்மண்ண திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பத்மநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பிணியை வெல்வர் மங்களனம் மனம் பெறுவர் பசி வந்து எய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர் வானாடு எய்தி புங்கவராய் அங்கு பல போகம் மூழ்கி புண்ணியராய் மட்டுமில்ல சிவனடிக்கு நன்னி வாழ்வர் அப்படின்னு சொன்னாங்க. சிவபதம் கிடைப்பது எவ்வளவு விசேஷமான காரியம். ஒரு பாடல் பாடினா உங்களுக்கு சிவபதம் கிடைக்குமானா நாம ஏன் திருவிளையாடல் புராணத்தை படிக்க கூடாது? படிச்சான்னு இல்லை, அருணகிரிநாதர் பாடலை கேட்டா சீரான் திருப்புகழை செவ்வேள் மேல் அன்பாக ஆராய்ந்து உரைத்தான் அருணகிரி நேராக அந்த புகழை அனுதினமும் ஓதாமல் எந்த புகழ் ஓதுவீர்னு கேட்டுட்டார் அருணகிரிநாதர். அதனால நம்ம திருப்புகழை பாடினாலோ சிவபெருமான பேசினாலோ சிவன் பெயர் சொன்னா கூட பலன் உண்டு. பெயருக்கு எவ்வளவு பலன் உண்டு சொன்னேன்னா நான் வந்து முருகனுடைய பெயருக்கு சிவனுடைய பெயருக்கு நல்ல பலன் உண்டு. அந்த சென்றது காமம், காமம் ஆசை வந்து போயிடும், கொஞ்ச நாள் தான் இருக்கும், இளமை இருக்கிற வரைக்கும் ஆசை இருக்கும். சிதைந்தது இளமை நலம், அந்த இளமையும் கொஞ்சம் நாள்ல போயிடும். சென்றது காமம், சிதைந்தது இளமை நலம், நின்றது என்னைக்காவது மூச்சு நின்று போடும், செத்து போடுவோம் நாம. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் ஒரு உடம்பே இருக்காது. கண்ணால படிக்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால நுகர முடியாது, கேட்டதை வாயால சொல்ல முடியாது, அடுத்தவருக்கு கேட்க முடியாது. அதனால இந்த பஞ்ச இந்திரியங்களும் சரீரத்துல இருக்கு. இந்த சரீரம் ஆத்மாக்குள்ள ஆத்மா உள்ள மாட்டின்னு சரீரத்தை சஞ்சாலப்படுத்துறது. அப்போ நம்ம வந்து சென்றது காமம், சிதைந்தது இளமை நலம், நின்றது என்று எண்ணாமல் இப்ப நமக்கு டைம் இருக்கு, சமயம் இருக்கு. மன்றுள் நடிக்கின்ற நாதர், மன்றம்னா சிதம்பரத்திலே ஆடுகின்ற மன்றம். மன்றுள் நடிக்கின்ற நாதர் யாரு? நடராஜர். நாதர் நாமம், நடராஜருக்கு என்ன பெயர்? நமசிவாய என்ற 5 எழுத்து பெயர். மன்றுள் நடிக்கின்ற நாதர் நாமம் எண்ணாத மாந்தர் படிக்கின்ற நூலெல்லாம் பாழ். நான் 1008 புத்தகம் வேதம் புத்தகங்கள் எல்லாம் படிக்கவே வேண்டாம். நமசிவாய என்கின்ற பெயரிலே அன்பு இருக்கின்றது, அதுல பக்தி இருக்கின்றது, அதுல நுணுக்கம் இருக்கின்றது. சிவபெருமான் தான் எல்லாமே உயிராய் இருக்கக்கூடிய கடவுள் என்பதனாலே அந்த நமசிவாய என்ற வார்த்தையை நீ சொல்லவில்லை என்றால், நீ 1000 நூல்கள் படித்தும் பெயர் இல்லை, பலன் இல்லை என்று சொன்னால் அந்த பெயருக்கு எவ்வளவு விசேஷம் பாருங்க, அந்த நாமாவுக்கு எவ்வளவு விசேஷம். அப்படிதான், அதனாலதான் அதை அப்படி சொல்றார். தொண்டர் மதுரையில் சொக்கப்ப செட்டி மைந்தன் இளஞ்செட்டி. சொக்கப்பன் சொக்கநாதர், மதுரை சொக்கநாதர் கடவுள். இப்பவும் இந்த காலத்திலும் கண் முன்னால எல்லாருக்கும் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் சொக்கநாத கடவுள். சொக்கநாத கடவுள் மதுரை மீனாட்சி அம்மன் ராணி அந்த மதுரை புரியிலே. அதனால சொக்கர் மதுரையில், இந்த தொண்டர் மதுரையில் சொக்கப்ப செட்டி மைந்தன் இளஞ்செட்டி. சொக்கப்ப செட்டியாரா சுவாமி வந்தார், மைந்தன் இளஞ்செட்டியார் சாமி வந்தார். அந்த கடாதய பாட்டியார் திருமண படலம், அப்புறம் உக்கிரகுமாரர் பிறப்பு படலம், உக்கிரகுமாரருக்கு வேல் வளை சென்று அளித்த படலம், உக்கிரகுமாரர் வேலை சுவர விட்ட படலம். வேல்னா சமுத்திரம், வேலைனா சமுத்திரம் பொங்கி வந்துடுது இந்திரன் கோபத்தினால, மதுரையை முக்க வந்தது. அப்போ அந்த வேலை விட்டா முருகன், அந்த சமுத்திரம் நின்று போச்சு. வேலை சுவர விட்ட படலம். இந்திரனை செண்டால் அடித்த படலம், இந்திரனை செண்டால் அடித்து இந்திரனுடைய அகங்காரத்தை அடக்கிறார். அப்புறம் மேருவை வளையால் அடைத்தப்படலாம். இந்த தரித்திரம் வந்து விடுறது, நாட்டில் பஞ்சம், பணமே இல்லை, செல்வம் எல்லாம் அடைச்சி வச்சுட்டு இருக்கு. மேரு பருவதக்கரி நிறைய நவநிதி எல்லாம் உள்ள புதைச்சி வச்சுட்டு இருக்கு. மலைகிட்ட போய் கேட்டா கொடுக்கல. அப்புறம் உக்ரபாண்டியர் என்ன பண்ணார், வளைய போட்டு மலை தலையில் அடிச்சு அங்கேருந்து பொருளை எடுத்து கொண்டு வந்தார் என்பது திருவிளையாட புராண கதை. கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 கதைகளை ஒரே வரியில அருணகிரிநாதர் ஒரே வரியில இங்கே போட்டிருக்கிறார்கள். எத்தனை பாடல் அருணகிரிநாதர் பாடல்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பாடல்கள் அங்க பாடியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு இப்போ நாம என்ன பண்ணணும், கட்டி முண்டக அறப்பால் இயங்கிதனை முட்டி அண்டமொடு தாவி விந்து ஒலி என்று ஒரு திருப்புகழ் பாடல், சிதம்பர பாடல். அந்த பாட்டிலே செட்டி என்றே அருணகிரிநாதர் போட்டிருக்கிறார். செட்டி என்று சிவகாமி தன்பதியில் கட்டு செங்கை வளை கூடும் எந்த இடம் சித்தமும் குளிர் அனாதி வன்பொருளை நவில்வேனோ செட்டி என்று வனமேவி இன்பரச சக்தியின் செயலினாலை அன்புருக தெட்டி வந்து புலியூரில் மன்று வளர் பெருமாளே. புலியூர் சிதம்பரம், அங்கே முருகப்பெருமானும் செட்டியாரா வந்தான், வளைய வித்தான், வளைய வள்ளிக்கு கொண்டு போய் போட்டான். சிவபெருமானும் வளை விட்டப்பட்டதும் போன கிளாஸ்ல இதை பார்த்தோம். அப்படி செட்டி என்ற பெயருக்கு நிரூபமாக இருக்கக்கூடிய பாடல் இந்த திருப்புகழ் பாடல், சிதம்பர பாடல். நேற்று அந்த உமாமார்கள் கேட்டாங்க,
பிரேமா அம்மா கேட்டாங்க, நீங்க பாடல் எந்த பாடல்னு குறிப்பு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்காக இங்க பிரத்யேகமா இங்க குறிப்பு சொல்றேன். சிதம்பர பாடல் கட்டி முண்டக அறப்பால் இயங்கிதனை முட்டி அண்டமுடு தாவி விந்து ஒலி கத்த மந்திர அவதான வெண்புறவி விசை ஏறி என்கின்ற பாடல். இந்த பாட்டிலே செட்டி என்று என்கின்ற வார்த்தை பிரத்யட்சமா வருவதனால அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அங்கே இப்படி என்ன பண்ணார், தொண்டர் மதுரையில் சொக்கப்ப செட்டி மைந்தன் இளஞ்செட்டி குதிரை மயிலாயரும் குமாரன் செட்டி. இங்க வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதை யாரும் பார்க்குறவங்க பார்த்துங்க. நான் அங்கேயும் தாவியாச்சு, அடுத்த பாட்டுக்கு வந்தாச்சு. குதிரை மயிலாயரும் குமாரன் செட்டி அப்படின்னு சொன்னாங்க. மைந்தன் இங்க என்னன்னா உக்கிரகுமாரர்னு முருகனுக்கு சிவபெருமானுக்கு பிள்ளையாவே முருகப்பெருமான் வந்துவிட்டான். அப்ப என்னாச்சு, இவங்கெல்லாம் போய் எப்படி இங்க அவன் வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அருணகிரிநாதர் ஒரு பாட்டு, சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முக மலராரும் சீராரும் வீழ மாது மடுவிய ஈராறு தோளும் நீளும் வரியலி சீராக மோதும் நீப பரிமள இருத்தாளும் ஆராத வேதர் காதல் மடமகள் ஜீமுதமூர் வலாரி தடமகள் ஆதார பூதமாகி வலம் இடம் முறைதானும் ஆராயும் நீர்தி வேலு மயிலும் மீ ஞானாபிராப தாப வடிவமும் ஆபாத்த நேனும் நாளும் நினைவு அது பெற வேண்டும். இந்த முருகப்பெருமான் உட்கார்ந்து இருக்கிற நிலைமைய வள்ளி தெய்வனையோட அந்த காட்சி என்னைக்கும் என் நெஞ்சில் இருக்கணும்னு அருணகிரிநாதர் வேண்டி கொண்டிருக்கின்ற ஒரு விராலிமலை பாடல். இந்த பாடலிலே பின்னாடி ரொம்ப அழகா விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஏறாறு மாடக்கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடும் இறையவர் 7 பேர்கள் உரை செய் பொருள் அதிகாரம் ஈடாமல் ஊமர் போல ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதிர் செய்த லீலா வினோத வரதர குருநாதா கூராயால் முன் வீய நினைப்பவர் வீடேறுமாறு பானு மருவுசை கோபாலராயன் நேயன் உளத்திரு முருகோனே கோடாமல் ஆரவார அலையறி காவேரி ஆறு பாயும் வயலினில் கோனாடு சூழ் விராலி மலை உரை பெருமாளேன்னு விராலி மலையில் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 2 வரிகள். ஏறாரும் மாடக்கூட மதுரையில், அழகு வாய்ந்த மாடக்கூட மதுரை. இந்த மதுரையில மாடக்கூடல் ஆன படலம் அப்படின்னு ஒரு படலம் வருது திருவிளையாடல் புராணத்தில. இந்திரன் பழிக்கு மழையை கொண்டு ஏகப்பட்ட மழையை விட்டு மதுரைக்கைய அழிச்சுப்படலான்னு தன்னை கும்பிடலன்னு கோபிச்சுன்னு வந்தான். அந்த சமயத்துல சிவபெருமான் 4 மாடக்கூடங்களை ஏற்படுத்தி மேகத்தை மேல பந்தலா விரிச்சு மழை உள்ள வளராத மாதிரி மதுரை எம்பதியை காப்பது சிவபெருமானுடைய சொக்கமநாதருடைய கடமை. பாண்டியராஜன் வேண்டிக் கொள்ள இவர் பண்ணினார். அதனாலே மதுரைக்கு திரு மாடக்கூடல் என்று பெயர். மாடக்கூடல் மதுரை, கூடல் மதுரைன்னு சொல்றாங்களே, திரு மாடக்கூடல், நான் மாடக்கூடல் என்று மதுரைக்கு பெயர் வந்தது. அதை ஏறாறு மாடக்கூட மதுரை அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு அழகான ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு. தமிழ்ல நமக்கு ரொம்ப சிறப்பான பாடல்கள் இருக்கு. கேட்கும் போதே ரொம்ப அற்புதமா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த ஒரு பாட்டுல முன்னர் ஓர் ஊரின் பெயரா, முன்ன ஒரு ஊர் பெயர், முன்னர் ஓர் ஏதோ ஒரு ஊர் வச்சுங்களேன், முன்னர் ஓர் ஊரின் பெயரா, முதல் எழுத்து வில்லாவிட்டால் தென்னகத்து மன்னன் பெயர். அந்த ஊரின் பெயர்ல முதல் எழுத்து இல்லைன்னா தென்னகத்து மன்னன் பெயர். இடை எழுத்து இல்லை என்றால் கண்ணமா மிருகத்தின் பெயர். கடை எழுத்து இல்லாவிட்டால் உன்னிய தேனின் பெயரால் ஊரின் பெயர் இயம்புவாயே. யாராவது இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா தயவு செய்து? அம்மா கேக்குறீங்களா எல்லாரும்? இந்த பாட்டுல எப்படி கேக்குறாருன்னா, முதல் எழுத்து இல்ல, மதுரைன்னு பெயர் வச்சுங்களேன், முதல் எழுத்து இல்லைன்னா தென்னமா தென்னகத்து மன்னன் பெயர். துரைனா ராஜா, தென்னகத்து மன்னன் பெயர் துரைன்னு வருது. மதுரையில மாவு எடுத்துட்டா முதல் எழுத்து இல்லாவிட்டால் துரை என்ற பெயர் வரும். முதல் எழுத்து இல்லாவிட்டால் தென்னமா மன்னனின் பெயர். அப்புறம் இடை எழுத்து இல்லாவிட்டால் மறை, மறை என்றால் கண்ணமா மிருகத்தின் பெயர், மறை என்றால் மான் மிருகத்தின் பெயர். கடை எழுத்து இல்லாவிட்டால் மது, உன்னிய தேனின் பெயரால் ஊரின் பெயர் மதுரை. இப்படி ஒரு சிலேடையா ஒரு பாடல் இருக்கு. மதுரைக்கு விசேஷமான பாடல்கள் உண்டு. ஏனமா தளத்தில் செய்யும் தவம் ஞானம் அவை கடக்கத்துள் அதிகமாம் 1000 மதுரை எம்பதியிலன்னு சொன்னாங்க. நீங்க வெளியூர்ல போய் நம சிவாய சொல்லி தபம் பண்ணினா என்ன பலனோ, ஒரு தரம் ஓம் நம சிவாயான்னு மதுரை எம்பதியில போய் சொன்னா அந்த பலன் கிடைக்கிறது என்பது பெரியவர்கள் வாக்கு. அதனால மதுரை ஏறாரும் மாடக்கூட மதுரையின் மீதேறி மாறியாடும் இறையவர். ராஜசேகர பாண்டியன் ஒரு பாண்டிய ராஜா இருந்தான். அவன் பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடினான். எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்து சிற்றரசர்கள்லாம் வரவழைச்சு
அரிய பொருள்கள் அரிய காரியங்கள்லாம் செய்து காட்டான். என்னன்னு சொன்னா 64 கலைகளையும் அவனுக்கு தெரியும். அதை பண்ணினா ஒரே ஒரு கலை மட்டும் தெரியாது, ஆடல் கலை, பரதநாட்டியம். சிவபெருமான் நடராஜராக தில்லையம்பதியிலே காலை தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார்கள். அந்த பரதக்கலை அவனுக்கு தெரியவில்லை. அப்பொழுது ஒரு சிற்றரசன் வந்து குறிப்பிட்டு அந்த மன்னனிடம் 64 கலைகளை கற்றுக்கொண்டவன் 63ஓடு பூரணமாகவில்லை, 64வது நாட்டிய கலைகளிலே சிறந்தது நாட்டிய கலையை நீ கற்கவில்லையே என்று ஏளனமாக பேசிய போது மனம் துவண்டு சிவபெருமானிடத்துல வந்து மதுரை எம்பதியிலே மீனாட்சி அம்மன் நடையில உள்ளே போகும்போது வலது பக்கத்திலே சிவபெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். திருவடியிலே விழுந்து, தில்லை நடராஜா, மதுரை நடராஜா, எனக்கு இந்த நாட்டியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அடுத்த பிறந்த நாள் அன்று நான் இதை ஆடி காட்ட வேண்டும் என்று நல்ல நாட்டிய நிபுணர்களை எல்லாம் அழைத்து பதஞ்சலி பதஞ்சலி சாஸ்திரத்திலே பரத சாஸ்திரத்திலே என்ன எழுதியிருக்கிறார் அதை படித்து அவனிய தர்ப்பணங்கள் எல்லாம் படித்து ஆடல் வல்லார்களை எல்லாம் கூப்பிட்டு நன்றாக படித்து கொண்டு 64 அடவுகளையும் தலை அசைவு, காலசைவு, கண்ணசைவு, பாவ ராக தாளம் எல்லாத்தையும் நன்றாக கற்றுக்கொண்டு அடுத்த வருடம் அங்கே தில்லையம்பதியில் மதுரை எம்பதியிலே 1000 மண்டபத்திலே எல்லா மன்னர்களுக்கும் நடுவாக நாட்டியம் ஆடுகின்றார்கள். மன்னர் தாந்தபோம் என்று. மன்னன் வந்து நாட்டியம் ஆடுறது அபூர்வம், யாருக்கும் பிடிக்காது. ராஜா கூத்தடிக்கிறான்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ராஜா அந்த கூத்திலே சிவபெருமான் கூத்துக்கு எதிராக அவன் கூத்தாடுனா எளிமையை இதை பார்க்கல. எளிமையான மன்னன் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த கலைக்கும் இழிவு கிடையாது, நன்றாக கற்றுக்கொண்டேன் என்று ஆடல் கலையை காட்டி அந்த ராஜா அதிலையும் வென்று விட்டான். எல்லாரும் கைத்தட்டினார்கள். சிறகோஷம் கரகோஷம் எல்லாம் வந்தது. சிறக்கம்மன் கரக்கம்மன் செய்தார்கள். மன்னனை புகழ்ந்தார்கள். மன்னனுக்கு என்னத்தான் கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. ஐயர் எல்லாம் உள்ள போய் சாமியோட பிரசாதத்தை கொண்டு வந்து தலையில மாலையை போட்டு வாழ்த்தினார்கள். இந்த வாழ்த்தோட மன்னன் பார்த்தா காலெல்லாம் அப்படியே வலிக்கிறது, இடுப்புக்கு வைக்க முடியல, நடந்து வீட்டுக்கு அரண்மனைக்கு எப்படி போவாங்கிறவரு தோண்டு போயிட்டான் மன்னன். போய் நேரம் நடராஜர் பார்த்து இன்னைக்கு ஆட வச்ச நடராஜருக்கு நன்றியை செலுத்த வேண்டும் என்று மதுரை எம்பதியில நடராஜர் முன்னாடி போய், ஐயா சிவபெருமானே, இப்படி நீ தாண்டவ கூணோன்னு தாண்டவம் ஆடுகின்றீரே, இடது காலை மேலே தூக்கி வலது காலை கீழே ஊன்றி ஆனந்த நடனம் ஆடுகின்ற உன்னுடைய இந்த செயல் காலகாலமாக இருந்து வருகிறதே, இப்படி காலை தூக்கி ஆடுகின்ற உன் கால் வலிக்கவில்லையா? தயவு செய்து என்பால் என் பொருட்டு நீ காலை மாறி ஆட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். சிவபெருமான் உடனே செஞ்சிடுவார? இவன் கேட்ட உடனே அவர் தேவாதி தேவர். இந்த மன்னன் வந்து கேட்டா சுவாமி பாப்பார், ஆனால் பார்த்தார். அன்புடனே கேட்கின்றான், ஆசையுடனே கேட்கின்றான் என்று அந்த அன்புக்கு நெளிந்து வந்த சிவபெருமான் இவன் வந்து கத்தியில குத்துண்டு விடுவேன்னு பயமட்டி கத்தியை கழித்து கொண்டு போத்த நிறுத்து என்று சொல்லி சிவபெருமான் வந்து நின்று இடது காலை தூக்கி இருந்த இடது காலை கீழே வைத்து வலது காலை மேலே தூக்கினான். இடது கால் குஞ்சித பாதம் அம்பிகையின் பாதம், இறைவனுடைய இடது பக்கம் பாமாகாம் சங்கரியின் தேவி, இடது பக்கம் அம்பிகை, அம்பிகையுடைய திருவடியை பூமியிலே வைத்தார். பூமி பதி. அதனாலே மதுரை மீனாட்சி அரசாளும் மீனாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சியாக ஆனால் அந்த திருவடியை கீழே வைத்தார். இடது காலை கீழே வைத்து ஊன்றி வலது காலை மேலே தூக்கி ஆடினார். அங்க மதுரையிலே கால் மாறி நடனம் வெள்ளியம்பதி. இந்த நடராஜருக்கு சபை என்று பெயர். ஆடுகின்ற நாட்டியம் ஆடுகின்ற அந்த சதசுக்கு சபை என்று பெயர். அந்த சபை பஞ்ச சபை என்று சொன்னார்கள். குடதிசை அதனில் குலவு குற்றாலம் கோதரு சித்திர சபையாம். முதல் சபை சித்திர சபை. சித்திரத்துல நடராஜரை வரைஞ்சிருக்காங்க. குடதிசை அதனில் குலவு குற்றாலம் கோதரு சித்திர சபையாம். குணக்கில் பழையனூர் மன்றம் குலநவ ரத்னம் என்பார். பழையனூர் அப்படின்னா திருவாலங்காடு. குலநவ ரத்னம், ரத்ன சபாபதி அங்க ஆடிட்டு இருக்கார். அந்த மண்டபமே ரத்னம், சுவாமியும் ரத்ன சபாபதி. சுவாமி மேலேயும் ரத்தனங்கள் இருந்தது என்று குறிப்பு இருக்கிறது. இப்ப ரத்னம் இருக்கா எங்கன்னு தெரியாது, அதை ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. குலநவ ரத்னம் என்பார். அடல் விடை பாகன் ஆடல் நெல்லை அம்பலத்தில் அம்பலம் தாமிர சபை. தாமிர சபைன்னா ஒரு மண்டபமே தாமிரத்துல பண்ணி தாமிரத்திலே சுவாமி இருப்பார். அங்க நடராஜர் சுவாமி தாமிரத்திலே இருப்பார். அவர் சிரிப்பாராம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் குமிழ் சிரிப்பும் இனித்த பனித்த சடையை பால் வெந்நீரும் பனித்த சடையும் பால் வெந்நீரும் மினித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே. இந்த மாநிலத்தை மனுஷ பிறவியா பிறந்தாக்காகும். நான் கண்டிப்பா போய் அங்க திருநெல்வேலியில சிவபெருமான் நாட்டியத்தை பார்க்க வேணும்னு வேண்டிக்கிட்டாங்க பெரியவங்கெல்லாம். அப்படி நந்தனார் தன் உயிரே கொடுத்தார் நடராஜர் பார்க்கறதுக்காக. கடைசி வரைக்கும் 4 திருநாளை போவார் என்கின்ற அடியாராக வந்து சேர்ந்தார் நந்தரர். அப்படி தாமை குடதிசை அதனை குழு குற்றாலும் கோதரி சித்திரப்ப சபையாம். குணக்கில் பறையனூர் மன்றம் குலநவ ரத்னம் என்பர். அடல் விடை வாகன் ஆடல் நெல்லை அம்பலத்தில் அம்பரம் தாமர சபையாம். ஆலவாய் மதுரை வெள்ளி அம்பலமாம். அணி தில்லை செம் பொன்னம்பலமே என்று பஞ்ச சபையை விளக்குகின்றார்கள். அதிலே அணி தில்லை ஆலவாய் மதுரை வெள்ளி அம்பலம். ஆலவாயான மதுரை. ஆலவாய் எப்படி ஆச்சு
அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொருள் சிவபெருமானை வந்து கேட்டபோது மன்னன் கிட்ட கேட்குறான்னா இந்த மதுரை எவ்வளோன்னு. அப்போ வடக்கில் எவ்வளோ, தெற்கில் எவ்வளோ, கிழக்கில் எவ்வளோ, மேற்கில் எவ்வளோ, 4 பக்கம் எங்கெங்கே வர முடியறது, இது வரைக்கும் முடியறது என்கின்ற அளவை சொல்ல வேண்டும். மன்னனுக்கு தெரியவில்லை. சிவபெருமான் திருவுடைய விழுந்தான், ஐயா இந்த மதுரை எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு, எந்த வரைக்கும் மூடணும், அதோடைய காவல்துறை எவ்வளவு, எந்த இடது வரைக்கும் முடியறது, அதோடைய வேலி எவ்வளவு என்று கேட்கின்றார். அந்த சமயத்தில் சிவபெருமான் ஒரு வேடனாக வந்து தன் கையிலே இருக்கிற பாம்பு எடுத்து கீழே போடுறார். அந்த பாம்பு வாலில் போய் சேர்ற மாதிரி ஒரு வட்டம் போட்டுச்சு. அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறது பூரா மதுரை எம்பதின்னு நிலம் எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளவு இடம் இருக்குன்னு. அதனால ஆலவாய் மதுரை என்று பெயர். ஏறாறு மாடக்கூட மதுரையின் மீதேறி மாறி ஆடும் இறையவர் 7 பேர்கள் உரை செய் பொருள் அதிகாரம், அகப்பொருள் அதிகாரம் என்று 60 சூத்திரங்கள் சேர்ந்த ஒரு அதிகாரத்தை சிவபெருமான் அந்த தமிழ் சபையிலே கொண்டு போய் போடுறார்கள். பிரம்மாவனுடைய கோபத்தினாலே சாபம் பெற்ற சரஸ்வதி தேவி 48 புலவர்களாக மதுரை எம்பதியிலே வந்து விழுந்ததாக கதை சொல்கின்றது திருவிளையாடல் புராணம். அந்த 42 இருவரும் சரஸ்வதியின் அவதாரம். அந்த 48 பேரோட இறையனார் என்ற சிவபெருமானம் சேர்ந்து 9 பேர். அதனால 7 பேர்கள் உரை செய் பொருள் அதிகாரம். அவர் செய்த பொருள் அதிகாரத்துக்கு பொருள் விளக்கங்கள் இவர்கள் எழுதினார்கள். எல்லாருக்கும் போட்டி வந்தது. பிணக்கு தீர்த்த படலம்னு இன்னொரு படலம். இந்த போட்டியில யாரு நன்றாக பாடியிருக்கின்றார்கள் என்று தேட வேண்டும். அப்போ உப்பூரி கிழவர் என்கின்ற செட்டியாருக்கு ஊமர் குழந்தையாக உருகிர சன்மன் என்கின்ற பெயரோட முருகப்பெருமான் செட்டியாக அவதாரம் செய்ததை கூறியிருக்கிறார்கள். அதுக்காக தான் இந்த பாட்டு எடுத்தேன். அங்க வந்து முருகப்பெருமான் செட்டியாக வந்து பிறந்து ஊமையாக பிறந்தார். அவருக்கு உமர் சர்மர் என்று பெயர், உருஜிர சர்மர் என்று பெயர். ஊமையாக ஊமர்னு சொல்லுவாங்க, உர்ஜின சர்மன்னு சொல்லுவாங்க. அவங்க தந்தையார் தளபதி என்கின்ற பெயரும் சொல்றாங்க, உப்பூரி கிழார் என்ற பெயரும் சொல்றாங்க. இதை வந்து நாம ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. ஒரு தாய் தகப்பன் பிள்ளை, ஊமை பிள்ளை. இவன்கிட்ட சிவபெருமான் இந்த 48 பேர்ட்டையும் வந்து உங்க பிணக்கை தீர்த்து வைக்கிறேன், யார் பாடல் சிறப்பு என்பதை எடுத்து சொல்லுகிறேன். தான் ஒரு புலவராக வந்து அவரை சுட்டி காட்டி கபிலரை, பரணரை, நக்கீரரை எல்லாம் சுட்டி காட்டி நீங்கள்லாம் இவர் தான், அவர்கள் பெயரை சொன்னார், நீங்கள் யாரு என்று கேட்டோன்னே நான் கைலை எம்பதியிலே தபசு செய்து கொண்டிருக்கிற மனிதன், 3 நிலையும் அறிவேன், முப்பொருளும் அறிவேன், என்னென்ன நடக்கிறது எனக்கு தெரியும், நீங்கள்லாம் யாரு என்பதும் தெரியும், அவர்கள் பெயரும் தெரியும் என்று சொல்லி என்ன பண்ணார் அவர் சிவபெருமான். அங்கே நீங்க போய் அந்த உருத்திர சர்மனுக்கு, அந்த உப்பூரி கிழவருக்கு பிறந்திருக்கிற உத்திர சர்மனை கேளுங்கள் என்று சொன்னா, ஊமை பிள்ளை எப்படி எங்க வாது பிணக்கை நிற்கும் என்று கேட்க, அவர் சிறக்கம்பம் கரக்கம்பம் செய்து கண்ணாலை அழுது வாயை காட்டி புருவத்தை ஏற்றி தலையை ஆட்டி கையை தட்டி உடம்பை ஆட்டி அவயங்கள் செய்வார். அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் யார் பாடல் சேர்ந்தது என்று எல்லாரும் வந்து தன்னுடைய விளக்கங்களை எல்லாம் சொன்னார்கள். பரணர், கபிலர், ஞான நக்கீரர் இவர் 3களும் சிறந்ததாக எடுத்ததாக அந்த திருவிளையாடல் புராண கதை. திருவிளையாடல் புராணம் எடுத்தா நாமெல்லாம் ஒட்டிண்டுடுவோம், மேக்னெட்ல இரும்பு ஒட்டிக்கிற மாதிரி. அதனால திருவிளையாடல் புராணம் மாதிரி வெளியில வர முடியாது. அதனால ஏறாறு மாடக்கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடும் இறையவர் 7 பேர்கள் உரை செய் பொருள் அதிகாரம் ஈடைய ஊமர் போல வணிகரில், வணிகர் சொல்லியிருக்க பாருங்க செட்டியார். ஈடேறும் ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயின் விதி செய்த லீலா வினோத குருபர வரதர குருநாதா. அப்ப அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு குருவா இருந்த முருகப்பெருமான் என்று சொல்லி இங்கே தொக்கர் மதுரையில் சொக்கப்ப செட்டி மைந்தன் இளஞ்செட்டி குதிரை மயிலாமேரும் குமாரன் செட்டி என்று அடுத்த வரி. ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அடுவாய் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில பாடுகின்றார்கள். ஆடும் பரி, ஆடுகின்ற பரி குதிரையை சொன்னார், மயிலை குதிரையா சொன்னார், குதிரை மயிலாய் ஏறும் குமார செட்டி என்று இவர் இங்கே கந்தப்ப தேசிகர் போட்டிருக்கிறார். இவர் பாடலில் இந்த திருத்தணிக்கை விழாவிலே குதிரை மயிலாம் ஏறும் குமாரன் செட்டி அப்படிங்கிறது இந்த 4வது இதாக வருகிறது. 3வதாக வருகிறது. குதிரை மயிலாக ஏறும் குமாரன் செட்டி ஆடும் பரி வேல் அணி சேவல்னு பரி என்று பார்த்தோம். அடலருணை அங்கிருந்து இந்த வயலூர்ல விநாயகர் பாடுவதற்காக கூப்பிடுறாங்க விநாயகரை. அப்போ அருணகிரிநாதர் வெளியில வரும்போது இந்த விநாயகர் தானே எனக்கு சொல்லி அருணையிலே திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கே வடவர்கள் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடனப்படு குட்டு இந்த சுக்லாம்பரதன் போட்டுக்கிறத அருணகிரிநாதர் எடுத்து பேசியிருக்கிறார். தடபடனப்படு குட்டோடு லட்டுகம் சர்க்கரை மக்கியகை கடதட கும்பக களிற்றுக்கு அலைய களிற்றுன்னு யானை. விநாயக பெருமான் ஆகிய யானைக்கு முருகப்பெருமான் ஆகிய யானை ஒரு தம்பி. முருகப்பெருமானை யானை என்று சொன்னார் அருணகிரிநாதர். அந்த யானைக்கு இருக்கிற மயில் வாகனம் குதிரையா.
இங்க பாருங்க எவ்வளவு அழகா தமிழ் இலக்கணத்தை போட்டு பாடுபட்டிருக்கிறார். அவர் குதிரை மயிலாம் ஏறும் குமாரன் செட்டி, குமாரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குதிரை மயிலா வச்சுட்டான். ஏன்னா குமரப்பெருமானுக்கு வேகம் ஜாஸ்தி. அவன் கண்ணு மூடி இமை மூடி துறக்கிறதுக்குள்ள எல்லா 7 உலகங்களையும் ஓடி திரிந்து மயிலிலே திரிந்து வந்தான் முருகப்பெருமான். அப்படின்னா அந்த மயில் பறக்க முடியுமா, ஓட முடியுமா? பறக்கும் குதிரை போல இருந்தது. அதனால அந்த குதிரை என்று சொன்னார்கள். அந்த விநாயகர் பெருமான் இங்க பாடிவிட்டு அருணகிரிநாதர் வயலுக்கு போனோன்னே பொய்யா விநாயகர் என்று ஒரு விநாயகர் இதுவரைக்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடவே இல்லை. முத்தைத்தரு மட்டும் பாடி 12 ஆண்டுகள் தபஸ் இருந்தார் அந்த கமலாலயத்தில் திருவண்ணாமலையிலே. இங்கே வயலூருக்கு வந்தபோது விநாயகர் பெருமானை பார்த்து பக்கர விசித்திரமணி பொற்காலனை இட்ட நடை பற்றியினம் உக்ர துரகமும் நீப பக்குவ மலர்த்தோடையும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருக்கை வடிவேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் இரட்டை செய்த சிற்றடியும் முற்றிய 12 தோளும் ஷெய்ப்பதையும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனேன்னு சொன்னாங்க. அந்த பாட்டுல முதல் வரியை நீங்க கவனிங்க. நவரத்தனம் எல்லாம் பதிச்ச சேணம்னு சொல்லுவாங்க. குதிரை மேல ஏறுறதுக்கு காலை வைக்கிறதுக்கு ஒரு வட்டமா ஒரு 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 பொருள் இருக்கும். அதுல காலை வச்சுதான் மேலே ஏறணும். அது ஒரு காப்பு. அந்த வளையமா இருக்கக்கூடிய பொருள் நவரத்தினம் பதிச்சதா இருந்தால் பல்கரை பலவிதமான கரைகளை கொண்ட விசித்திரமணி, விசித்திரமாக இருக்கக்கூடிய நவரத்ன மணிகள். பக்கரை விசித்திரமணி பொற்கலன், பொற்கலன் தான் அந்த காலை வைக்கக்கூடிய அது பொன்னுல இருந்தது. அந்த குதிரையில ஏறக்கூடியது பொன்னால இருந்தது. பொற்கலனை இட்ட நடை பற்றி, நடையில பற்றி என முக்ர உக்ர துரகம், கோபம் கொண்ட துரகமாக இருந்தது முருகப்பெருமானுடைய மயில் அப்படின்னு அருணகிரிநாதர் விளக்கி பேசுவார்கள். முதல் பாட்டிலேயே முருகனுடைய மயில் குதிரை வாகனம் போல வேகம் வாய்ந்தது, திறமை வாய்ந்தது என்பதை எடுத்துக்காட்டாக பாடி இருக்கிறார். அதனாலே குதிரை மயிலாம் ஏறும் குமாரன் செட்டி சதுருடனே சிவசக்தி ஐக்கியம் செய் கந்தப்ப செட்டி. சிவசக்தி ஐக்கியம் இருந்தா கந்தம் பிறந்தான். சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து கந்தன் பிறந்தான். சிவசக்தி ஐக்கியம் ஆகவே இல்லையே, எப்படி பிறந்தான் என்று கேட்டால் அந்த பீஜாட்சர மந்திரத்தின் பெரியாக சிவபெருமான சொன்னா மேல் நோக்கிய முக்கோணம், அம்பிகையை சொன்னா கீழ் நோக்கிய முக்கோணம். இது ரெண்டும் ஒண்ணு மேல் ஒண்ணு சேர்ந்தா அதுல இருந்து பிறந்தவன் கந்தன். ஆனால் கந்தன் என்றால் 6 குழந்தைகளை அம்பிகை ஒரு சேர்த்து தன் குழந்தையாக ஆக்கி கொண்டாள் என்பதினாலே சரவண பவன் என்கின்ற 6 மந்திரங்கள் கொண்ட சரவணபவ என்கின்ற பீஜாட்சர மந்திரம் கொண்ட சிவசக்தி ஐக்கியம் செய் கந்தப்ப செட்டி ஒன்றாக சேர்ந்ததினாலே கந்தப்பன் என்று கந்தப்ப செட்டி என்று சொன்னார்கள். இங்கே என்னன்னா சிவனும் பார்வதியும் இருவரும் கொடுக்கிறார்கள். முருகப்பெருமான் வந்து கிடைத்தான். அவனுக்கு இவர்கள் கொடுத்த அந்த அனுகிரகம் முருகப்பெருமானாக அவதாரம் பண்ணி வந்தது. முன்னொரு காலத்திலே பழைய முருகனாக இவர்கள் ஸ்கந்தனை வேண்டிக் கொள்ள சிவனுக்கும் பார்வதிக்கும் குழந்தையாக பிறப்பேன் என்று முருகனை அனுகிரகம் பண்ணி ஸ்கந்தனே முருகனாக வந்ததாக ஸ்காந்தம் என்கின்ற கந்தபுராணத்திலே வியாசர் எழுதிய வடமொழி கந்தபுராணத்தில் இருக்கின்றது. அந்த ஸ்கந்தனே கந்தன் தான் கந்தன் கந்தனாக வந்து சிவம் பார்வதிகள் சேர்ந்து அம்பிகையும் சிவனும் சேர்ந்த வந்த ஒரு பொருள் தான் முருகன் என்பதற்காகவே சடாட்சர எந்திரம், அது ஷட்கோணம் என்கின்ற எந்திரத்தை ஏற்படுத்தி சரவணபவ என்கின்ற மந்திரத்தை ஏற்படுத்தி நமக்கெல்லாம் அனுகிரகம் எடுத்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த தேவர்களெல்லாம் போற்றுகின்ற அந்த முருகப்பெருமானை இங்கே சதுருடனே சிவசக்தி ஐக்கியம் செய் கந்தப்ப செட்டி சொன்னார். அந்த அம்பிகை என்ன பண்றான்னா அவ இந்த உலகத்தையெல்லாம் சிருஷ்டி பண்றா. எப்படின்னு கேட்டா ஒரு அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒரு ஸ்லோகம் வடமொழியிலே பிரபஞ்ச சிருஷ்டிய முகலாசிய காயா. அம்மா சிரிச்சாலாம். அந்த சிரிச்ச நகையிலே இங்க அருணகிரிநாதர் முத்தைத்தெருவத்து திரு நகை சிரிச்சதை சொல்றா பாருங்க. அம்பிகையை சொல்லும் போதும் வள்ளி தெய்வயானையை சொல்லும் போதும் அம்பாளாவே அருணகிரிநாதர் பாவிக்கிற காரணத்தினால்தான் இந்த பொருள் அங்க சொல்ல முடிஞ்சது. பிரபஞ்ச சிருஷ்டிய முகல் ஆசியகாயா. இந்த பிரபஞ்சமெல்லாம் சிருஷ்டியம் ஜனனம் ஆகின்றது அம்பிகை சிரிப்பினாலே. சமஸ்த சம்ஹார தாண்டவாய, இது அனைத்தையும் அழித்து விடுகிறார் நடராஜர் ஆடி சுடலையிலே அங்கே சாம்பலாகிய சுடலையிலே சுடுகாட்டிலே ஆடுகின்றார்கள். திருவாலங்காட்டிலே ஆடினார் சிவபெருமான். எதுக்குன்னா இந்த உயிர்களை எல்லாம் எடுத்து தன்னுடனே பிறந்த உயிர்கள் எல்லாம் தன்னுடனே சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட நடராஜன் சமஸ்த சம்ஹார தாண்டவாய ஜெகஜனன்னி அம்பிகை ஜெகஜனன்னி ஜெகதேக பித்திரை, இந்த ஜெகத்துக்கெல்லாம் பிதாவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஜெகஜனனியே ஜெகதேக பித்திரே நமசிவாய நமசிவாய. நம்ம சிவாயும் சிவாவாக இருக்கக்கூடிய பார்வதியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வராக திருவண்ணாமலையிலும் அங்கே திருச்செங்கோட்டிலும் அர்த்தநாரீஸ்வராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை இங்கே போற்றி வணங்கி சிவசக்தி ஐக்கியம் செய் சதுருடனே, சதுர் என்றால் ஆடுதல், ஆடுகின்ற நடராஜர். திருவாலங்காட்டில் ஆடுகின்ற நடராஜர் தான் உயிரெல்லாம் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அதனாலே சதுருடனே சிவசக்தி ஐக்கியம் செய் கந்தப்ப செட்டி
மூவரும் வணங்கும் முருகப்ப செட்டி என்று சொன்னார்கள். ஆறாவதாக மூவரும் என்றால் மூவர்கள் தேவர்கள், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். தடக்கை பங்கயம், இந்த புத்தகத்தை எழுதி குறிப்பு எழுதி வச்சுங்கோ. இப்ப புத்தகத்தை பார்க்க போறதில்ல, படிக்கவும் போறதில்லை. தடக்கை பங்கயம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் திருப்பரங்கிரியை சேர்ந்த பாடல். அந்த பாடல்ல படைக்க பங்கையன், பங்கையன்னா தாமரப்பூல பிறந்த பிரம்மன், படைக்க பங்கையன், தொடைக்க சங்கரன், புறக்க கஞ்சை மண் பணியாக, கஞ்சைனா லக்ஷ்மி தேவி, மன்ன பதி லக்ஷ்மி பதி, வெங்கடாஜல பதி லக்ஷ்மி பதி, அந்த பதியாகிய மகாவிஷ்ணு புறத்தல் என்றால் காப்பாற்றுகின்றாக. இந்த 3 ஜெயம் பணியாக பணித்து தம்பரம் தனித்து பரங்கிரியில இருக்க முருகப்பெருமான் இவர்களுக்கு வேலையாக அதை பணிச்சு கொடுத்தாராம். நீ வேலை செய்யணும் போட்டாராம். இவங்க வந்து கும்பிட்டு விட்டு வேலையை ஆரம்பிச்சாரா. இவர் மேனேஜரு, அவங்களெல்லாம் வேலைக்காரங்க வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேலையை செஞ்சாங்களாம். அதனால பணித்து தன் பயம் தனித்து சங்கரன் கும்பிடும், அந்த சிவபெருமானே வந்து கும்பிடுறாங்க. இந்த 3 பேரும் வந்து கும்பிடுறாங்க முருகப்பெருமானை. அதை பாடியிருக்காங்க. தடக்கை பங்கயம் அப்படி என்கின்ற பாடலிலே. இதுனா இந்த படைக்கின்ற காரணம், இந்த தொடைக்கின்ற காரணம், புறக்கின்ற காரணம் என்று 3 செயலும் செய்கின்றவர்கள் வந்து தொழுது முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கின்றார்கள். நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான், வேதா முதல், வேதா என்றால் பிரம்மன், வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரன் 11 ஆதித்யர்கள், 12 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள் ஆக 33 கோடி தேவர்களும் வந்து முருகப்பெருமானுக்கு சரணாலயம் புகுந்து சரணம் செய்கின்றார்கள், வணக்கம் செய்கின்றார்கள். நாதா குமரா நம என்று யாரு? அரணார் சிவபெருமான் ஓதா என ஓதியது, எனக்கு பொருளை பிரணவாகார பொருளை ஓதா என ஓதியது எப்பொருள்தான். வேதா முதல், வேதா என்றால் பிரம்மன், முதல் வேதா முதல் எல்லாரும் வந்து எனக்கு முருகப்பெருமானுடைய திருவடியிலே நாதா குமரா நமை என்றதனால் ஓதா என ஓதியதை பொருள்தான். வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா, உன்னுடைய திருவடியை தூக்கி தலையில வச்சுட்டு கும்பிடுறாங்கப்பா. வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் குரசேகரனே, அப்படிப்பட்ட நீ குரத்தியுடைய திருவடியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர். அப்படின்னா ஆத்மாவுக்கு எவ்வளவு விசேஷம், இந்த ஆத்மாவை பரமாத்மா வந்து சேருதல் எவ்வளவு விசேஷம். அதனால சதுருடனே சிவசக்தி ஐக்கியம் செய் கந்தப்ப செட்டி, மூவரும் வணங்கும் முருகப்ப செட்டி, பா அணைக்கும் அப்பாலுக்கு அப்பாலாம் ஆறுமுக செட்டி, இவன் உந்தன்னை கண்டால் தப்பாமல் கைப்பிடியான், இங்கு அவன் வீட்டில் அவள் வெள்ளம் வேணதுண்டு, வா என்ன சீராட்டி அன்னைமார் அகம்புகுந்தாரே என்றார். இப்ப அந்த முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், 10 திருமுகம் 6ம் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன், செயல் மாண்டு அடங்க புத்தி தரங்கத்தில் வந்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரைபுரளும் பரம ஆனந்த சாகரத்தை அருணகிரிநாதர் பாடினார். இந்த மாதிரி தமிழ் பாட்டெல்லாம் இறைவனே வந்து நாக்கில் பீஜாட்சரம் எழுதிய காரணத்தினாலே அருணகிரிநாதருக்கு பத்தி என்றால் பூரண சந்திரன், பத்தி திருமுகம் சந்திரனை போல விளக்கம் உள்ள முகங்கள் 6, பத்தி திருமுகம் 6உடன் 12 தோள்கள், 12 தோள்கள், 2 12ன்னா 12 தோள்கள் முருகப்பெருமானுக்கு. பத்தி திருமுகம் 6உடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன்னு சொன்னாரு. இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், நாமெல்லாம் சாமியை நம்புறோமா இல்லையா தெரியாது. உண்மையான நம்பிக்கை இருந்தா இறைவன் கண்டிப்பாக காட்சி கொடுப்பான். இன்னைக்கும் சாட்சாத்காரமாக சுவாமி தலையில கீழே வச்சுட்டு வேலங்கீடுமா கோடியுமா வந்து மயில் மேலே ஏறி கொண்டாந்து உனக்கு காட்சி கொடுப்பானா இப்படிலாம் கேட்பாங்க கோணமானு. பக்தி இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக புத்தி கமலத்தில் வந்து உருகி பெருகி அந்த புத்தியில வந்துடுவான் முருகன். நீ வந்து அங்க தாதார் துணை பழனிமலை சோலைமலை தனிப்புறம் கொண்டு இறகம் போதார் புகழ் காமத்தரங்கனே புகழும் அவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலைன்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. நீ அந்த முருகனை நினைச்சுட்டேன்னு அந்த கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம். அந்த முருகப்பெருமான் உன் சிந்தையிலே வந்து உன் நெற்றியில உன் தலைக்குள்ள வந்து உட்கார்ந்து போனா சகஸ்திர தளத்திலே முருகப்பெருமான் யோக நிலையிலே மேலே நெட்டை அடைந்த போது அந்த பிரம்மராந்திரம் சகஸ்திர பிரம்மராந்திரத்திலே வள்ளி தேவ சேனாதிபதியோட சீராரும் வீரமாது மதுவியை 6 தோளும் நீளும் பரிமள சீராகும் போது நீப பரிமள இருதாளும் ஆதார பூத வேத காட மரபங்கள் ஜீமூதமூர் விளையாடு சடமங்கள் ஆதார பூதமாகி வளம் இடம் உரைத்தானும் ஆராயும் நீதி வேலும் மயிலும் மெய் ஞானாபிராப தாப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவு அது பெறுவேனோன்னு கேட்கிற அளவுல முருகப்பெருமான்
பூரண சந்திரன் போல 6 முகங்கள் கொண்டு 10 திருமுகம் 6உடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கின்ற அமுதை கண்டேன்னு சொல்லிவிட்டார். கண்டேன்னு சொன்னா பார்த்து விட்டேன், முடிஞ்ச காலம். நிகழ்காலம்னா பார்க்கின்றேன், பார்த்து விட்டேன், பார்க்கின்றேன், பார்க்க போகிறேன். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இதுல கடந்த கால நிகழ்வாக பார்த்தேன், கண்டேன் என்று சொன்னால் பார்த்தேன் என்ற பொருள். யாரை பார்த்தாரு? 6 முகமும் 12 கரங்களும் இருக்கிற முருகப்பெருமான அருணகிரிநாதர் சாட்சாத்காரமாக பார்த்தார். 10 திருமுகம் 6உடன் 12 தோள்களுமா தித்தித்திருக்கும் அமுது கண்டேன். செயல் மாண்டு, என் கையெல்லாம் என் வேலையெல்லாம் ஒண்ணுமே செய்யல, அப்படியே செயல் மாண்டு புத்தி தரங்கத்தில் வந்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரை புரளும் பரம ஆனந்த சாகரத்தை, கண்ணுலேருந்து தண்ணி வந்து சாகரமா வந்து அதுல முங்கி ஆனந்த லகரியில முங்கி விட்டார் அருணகிரிநாதர்னு சொன்னா அவர் பார்க்காம இருந்திருப்பாரு அந்த பழனி ஆண்டவர், அந்த முருகனை. அப்படி 6 முகமோடு அந்த முருகப்பெருமான் பார்த்த காரியத்தை இங்க விராலிமலையில அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான 6 முகங்களோட 12 கலங்களோட விராலிமலையில முருகப்பெருமானை சேவித்ததை சீரான் இப்ப பார்த்தோமே இந்த சீரான கோலகால நவமணி பாடல்ல அழகாக அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார்கள். அது அன்னையோட நிற்க வேண்டாம், ஒரு சமயத்துல பார்த்தா போறாது, நாளும் நினைவு அது பெற வேணும். என்னன்னைக்கு நான் முருகப்பெருமானை உன்னை 12 தோள்களுடனே 6 முகங்களுடனே வேலும் மயிலுமாக சேவலம் கையிலே வைத்துக் கொண்டு வெள்ளி தேவியானையுடன் அங்கே பிரமராந்தரத்திலே எப்படி காட்சி கொடுப்பாயோ அந்த அளவிலே காட்சி தர வேண்டும் என்று சொல்லுகின்றார். சதுருடனே சிவசக்தி ஐக்கியத்தை கந்தப்பச்செட்டி மூவரும் வணங்கும் முருகப்பச்செட்டி பாவனைக்கும் பாக்களெல்லாம் அணைக்கின்ற பாடல்கள் எல்லாம் அணைக்கின்ற பாவனைக்கும் அப்பாலுக்கு அப்பாலாம், எல்லாருக்கும் அப்பாலாம், சிவபெருமானுக்கு அப்பாலாம். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே தலைவனாக பாவனைக்கும் அப்பாலுக்கு அப்பாலாம் 6 முக செட்டி. இவன் உன் தன்னை கண்டால் இந்த வள்ளியை பார்த்தா தப்பாமல் கைப்பிடி, அவனை கண்டிப்பா கைப்பிடிச்சிடுவான். ஏன்னா நீ ஆத்மா, அவன் பரமாத்மா தேடிக்கிட்டு தான் உலா போயிட்டு இருக்கான். கண்டா தப்பாமல் கைப்பிடியார். இங்கு எம் வீட்டில் அவல் வெள்ளம் வேணதுண்டு வா என்ன சீராட்டி அன்னைமார் அகம் புகுந்தாரேன்னு இந்த பாடல் முடிகிறது திருத்தணிகை விழா. ஒரே ஒரு பாட்டு, அதுல இருக்கிற பொருள்களை எவ்வளவு வச்சு அதை எல்லா புலவர்களும் எல்லா பக்தர்களும் ஆண்டவனை எந்த நிலையில நினைப்பார்களோ அந்த நிலையில கொடுத்து அனுபவித்திருக்கின்ற இந்த பாடலை அருணகிரிநாதர் சொல்லி இருக்கிற திருப்புகழை சொன்னா, திருப்புகழை கேட்க, திருப்புகழை ஜபிக்க முக்தி எளிதாகும், கூற்றை வென்று கர்ஜிக்கலாம் சேரில்னா அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயேன்னா யமம் வரும்போது கூட முருகன் மயிலிலே ஏறி என்னோட அன்பப்ப அவன் வேலு மயிலும் குழுவில இருந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை எல்லாம் கேட்டிருக்கான். அந்த குழுவில சார்ந்த அத்தனை பேருக்கும் புண்ணியத்தை கொடு. இந்த குழுவில யார் யார் திருப்புகழ் விளக்கங்கள் முருகனை பத்தி கேட்டாரோ அவங்க அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடு. நமது அன்பன் இவங்க அத்தனை பேரும் என்னுடைய அன்பன் தான் என்று மொழியை நீ வர வேண்டும் என்று அருணகிரிநாதர் கேட்டதுக்கு முருகன் ஆம் என்று தலையத்தை ஆமோதித்து மயில் மேலே ஓடி வந்து நம்மை எல்லாம் காக்கின்றான். உண்மை, இந்த வேல்மயில் குழுவிலே இருக்கிற அத்தனை பேரும் முருகனுடைய அடியவர்கள். அவர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளும் முருகன் அடியாக கொண்டு நான் வணங்குகிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து முருகனை நாம் எல்லாம் அனுபவிச்சோம். ஆனந்தமாக இந்த முருகனுடைய திருவடியை எல்லோருமாக நினைப்போம். முருகனை மறக்காமல் இருப்போம். என்றென்றும் இந்த முருகன் காட்சி சீரான கோல கால நவமணியிலே எப்படி கொடுத்தாரோ அந்த காட்சி எப்பொழுதும் நம்ம இதயத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த எவ்வளவோ பிழை இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு கேட்ட அனைவருக்கும் சிரமார்ந்த என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருமை அருமை ஐயா. தண்டபணி ஐயா பேசுறீங்களா? இறைவெளிக்கு அப்புறம் இப்பதான் கேட்கிற வாய்ப்பு கிடைச்சது. மிக அருமையான சொற்பொழிவு. ஏதோ ஒரு மழை திறந்த வெள்ளம் போல முருகப்பெருமானையும் அருணகிரிநாதரையும் வெள்ளம் போல கொட்டி அமுத கடலை என முழுகடிச்சிருக்கிறாரு. இந்த அன்பருக்கு அந்த கோடி நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆனா எவ்வளவு ஒரு வேகம், என்ன சிறப்பு, ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அதாவது முருகன் எப்படி எல்லாம் வந்திருக்கிறாரு, செட்டி முருகனா இது பண்ணி முதல்ல வள்ளி அம்மாவை எப்படி எல்லாம் தரிசனம் பண்ணிக்காரு. முதல்ல தண்ணீர் கேட்டாரு, அதுக்கப்புறம் என்னது முருகனா வேஷம் போட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் வேங்க மர்மம் வேடுவனாக காட்சி கொடுத்தாது அப்படின்றதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. யாதவ் கிருஷ்ணன் 2 பேரும் ஒண்ணு சேருமா
அப்படின்றது அதுக்கு விளக்கம் கொடுத்து, செட்டியாக வந்தார் முருகன்ற அந்த பாடல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது தமிழ்ல வந்து அருணகிரியார் வந்து 96 சிற்றிலங்கத்தை பத்தி பாடி இருக்கிறாரு அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் சம்பந்தாண்டாருடைய கதையை எடுத்து சொன்னீங்க. நம்ம எப்படி அருணகிரியோட வரலாறு எப்படி இருக்குமோ அதெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அப்ப அந்த பாடல் எடுத்து எப்படி பாடி இருக்கிறாரு அப்படின்னா, அருமையா அந்த பாடலை பாடியும் விளக்கமும் கொடுத்தீங்க. ஆனா அந்த பாடல அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அந்த வேகம், இந்த சம்பந்தாண்டார் அவர் தேர்ல போகல, அறிஞர் அங்க பாடிய பாடலை பார்த்து அந்த கையே அவருக்கு உடைச்சு போச்சு அப்படின்ற அந்த விளக்கம்லாம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கங்க. அப்புறம் திருச்செந்தூர்ல 24வது பள்ளி இவ்வாறு சிறப்பாக எல்லாம் பாடி இருக்கிறாருன்றதெல்லாம் விளக்கம்லாம் எடுத்து ரொம்ப அருமையா கொடுத்திருக்கீங்க. அப்புறம் உலா அந்த சேரமான் பெருமான் வந்து உலா பாடி இருக்கிறாங்க. ராஜா ஒரு உலா வரும்போது அந்த மன்னன் மகள் அந்த பெண்கள்லாம் எப்படிலாம் பாடி அந்த உலான்னா அது ஒரு சிறப்பை பத்தி எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் அந்த 3வது கன்னி, நானும் தேடி தேடி பாக்குற திருத்தணி புராணத்துல 3வது கன்னியை எப்படி கண்டுபிடிச்சிடலான்ட்டு எடுத்து தேடி பாக்குறேன். எனக்கு அடியே திருத்தணி உலா, தணிகை உலான்னு பேரு. தணிகை உலா. அது புக்ல நிறைய இருக்குங்க. நிறைய படம்லாம் இருக்கு. அகத்திய படம்லாம் இருக்கு, வீரட்ட காச படம்லாம் இருக்கு, நந்தோபதேச படம்லாம் இருக்கு, நிறைய படம்லாம் இருக்கு. அது வந்து நீங்க பாக்குறது வந்து கந்த திருத்தணிகை புராணத்தை பாக்குறீங்க. திருத்தணிகை உலா அப்படின்னு பாடுறீங்க, அதை பாக்கணும். நூலே இருக்கா? சிவசிவா. ஆமா, உலா என்பது ஒரு நூல் எடுத்து நம்ம படிக்க. அந்த பாடல் மட்டும் எடுத்து எழுதி இருக்கு. செஞ்சடை தாயார் என்ற பாடல் 3வது கன்னி அப்படின்னு பாடல் எடுத்து போட்டிருக்கீங்க. ஆனா அடியன் வந்து நான் இதுல தேடி பார்த்தேன். நம்மகிட்ட புக்கு தான் இருக்கே, தேடி பார்ப்போம்னு இதுல பாத்துட்டேன் தெரியாம. சிறப்பு திருத்தணிகை கந்த புராணம் அது. சரி சரிங்க. அப்புறம் நீங்க இந்த காங்கேய என்ற பேர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட. எப்படி வந்தா முருக சிவபெருமான நெற்றிக்கடல்ல தான் வந்தாங்க. அது 6 தீப்பறி அம்பிகை கலத்தை பொறுக்க முடியாம அதை போட்டாங்க. அந்த காங்கேயன்றது ஒரு சிறப்பு இன்னைக்கு நல்லா கவனிச்சேன். அருமையான அந்த பெயர் எப்படி பெற்றாங்க, அப்புறம் கார்த்திகை பெண்கள் வந்தாங்க, அப்புறம் அந்த நதியில அந்த இதுல செய்தாங்க அப்படின்ற விவரம்னா நல்லா கருத்து. அந்த காங்கேயனாக அந்த இடத்துக்கு அந்த பெயரை பெற்றதை பத்தி சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க இன்னைக்கு. அப்புறம் வேடிக்கைக்கார வகுப்பு, அருமையான அந்த வேடிக்கைக்கார வகுப்பு எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அந்த சொக்கப்படு செட்டியார் அந்த வயலூர் புராணத்தையும் அந்த வீராளிமணி பாட்டு, சிதம்பரம் பாட்டு ரொம்ப எடுத்து எல்லாத்தையும் செட்டி முருகன் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்ற சிறப்பையும் எடுத்து கொடுத்தீங்க. அந்த செட்டி என்று சிவகாமி தன்பதில் செற்றி என்று வன மேவி என்ற அந்த பாடல் எடுத்து அந்த பாடலுக்கு அது விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அது வளைறு செட்டி வடிவெடுத்து சிவகாமி அங்கே கண்ணியால் வீட்டிற்கு மதுரையில் அந்த பாடலுக்கு வரைக்கும் அந்த மதுரை பதிய சிறப்பையும் எடுத்து கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் 2வது செட்டி என்னன்னா அந்த இன்னொரு பாடல் வருது இல்லையா, அதிலே இன்னொரு அந்த செட்டி என்றுவன மேவி அந்த வரைக்கும் வளைய எடுத்து கொடுத்தீங்க. வளையல் செட்டி வேடத்துட நீ வள்ளிமலை அந்த சார்ல திணை வளர்த்த அந்த அம்மா கிட்டே போய் அந்த வேடம் தரித்து வந்தது அந்த விளக்கமும் எடுத்து சிறப்பான முறையில கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அந்த வடமொழி சொல்லல 16 நாமத்தை பத்தி எடுத்து 16 நாம குமாரனோடில இருந்து வடமொழியில் சொல்லப்படுகிறது அப்படின்னு 16 நாமத்தை எடுத்து அருமையா விளக்கம் கொடுத்துட்டீங்க. கடகடன்னு அந்த 16 நாமத்தை அந்த நாம நான் சொல்றது கரெக்டானு பாருங்க. சக்திதரர், ஸ்கந்த, தேவ சக்திதரர், அது ரைட் வாருங்க. கஜவாகனர், சரவணபவர், கார்த்திகேயர், குமாரர், சண்முகர், தாரகாரி. தமிழ் பேரா ஆக்கியிருக்காங்க, சன்ஸ்கிரிட் பேரை தமிழ் பேரா மாற்றிருக்காங்க. சேனானி, பிரம்மசாஸ்திர, வள்ளி கல்யாண சுந்தரர், பாலுசுவாமி, கிரௌஞ்ச பேதன, சகி வாகனர். ரைட் தானுங்க அந்த வார்த்தை. சிறப்பு சிறப்பு. அந்த 16 நாமத்தையும் அழகா எடுத்து வேகமா சொல்லிட்டீங்க. அப்புறம் தடக்கு பங்குன்றது பாடலை எடுத்து விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நாதா குமாரா கந்தனபதி 36வது பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. மதுரையை பத்தி ஒரு சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து நடராஜருடைய அந்த தாண்டவத்தை கால்மாரி ஆடின அந்த சிறப்பை எடுத்து அழகா விளக்கம் கொடுத்தீங்க. இதுக்கு மேல அடியணையில சொல்ல முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கருத்து என்ன வேகம், நிறைய கருத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. அடியன் வந்து அந்த அளவுக்கு திருப்புகள்ல ஒரு கம்மி தான். இப்போ உமாமா போன வாரம் எடுத்து நல்ல விளக்கம் அருமையா அழகா எடுத்து தொகுத்து கொடுத்துட்டாங்க அம்மா. அடியனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் சொல்ல முடியலைங்க. நன்றி உரையாற்றுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அருமையா அருமையா. மீண்டும் மீண்டும் வந்து நிறைய கருத்து எடுத்து இன்னும் நிறைய சொல்லணும். இது மட்டும் இந்த செட்டி முருகன்ற தலைப்பு நாங்க இப்பதான் அந்த பாடலை படிச்சிருக்கோம். தடக்கைப்பாங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோம். ஆனா சிதம்பரம் திருப்புகழ இந்த பாடல் வரிகள் வருது அப்படின்றதெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். ஆனா தெரியல.
இந்த விளக்கம் ஏதோ ஒரு பாடல் அப்படியே பாடிட்டு போயிருந்தா அந்த விளக்கம் புரியல. ஏன்னா இந்த வரியில அந்த மாதிரி வருது அப்படின்றத அழகா எடுத்து கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நன்றிங்க, நன்றிங்க. நம்ம வேலுடுவினை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா முத்துக்குமர் ஐயா பேசுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். ஐயா வணக்கம். இன்னைக்கு பூராமே இது ஒரு 4வது திருக்கூட்டம். முருகனை பத்தி காலையில இருந்து ஆக்சுவலி முதல்ல எங்க ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் ஐயா, அப்புறம் இதுக்கெல்லாம் மீட்டிங்கை தொடர்ந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வர ஸ்ரீராம் காஷ்யப்பும் பிரேமா அம்மா, எங்களோட நன்றிகள். எனக்கு தனித்தனியா யாரையும் தெரியாது ஐயா. நான் ஒரு நிமிஷம் வேகம் அதனாலதான் சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் லதாமான்னு அவங்க பிரான்ஸ்ல இருக்காங்க. அவங்க நமக்காக எந்த பாட்டுனாலும் உடனே எடுத்து நமக்கு போட்டு, அதாவது நீங்க சொல்ற வேகத்துக்கு இந்த பாட்டு போடும் போது அதை டக்குன்னு பார்த்து புரியறதுக்கு வசதியா இருந்தது. இப்ப உங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு அந்த கொலு வகுப்புல கொலு வகுப்புல முருகனை பத்தி எல்லா முருகனை பத்தியும் நம்ம படிச்சு அறியும் போது அதை அப்படியே இன்னொரு தடவை நீங்க இங்க ருத்ரர்ல ஆரம்பிச்சு மால் சிவன்ல ஆரம்பிச்சு நம்ம கந்தப்ப செட்டியில முடிக்கும் போது அப்படியே முருகர் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவருங்கிறதுல நீங்க அமைதியாகவும் ஆழமாகவும் அதே நேரத்துல வேகமா இருந்தாலும் தெளிவாக நீங்க ரொம்ப சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல ரொம்ப முக்கியமான விதையும் நம்ம திரும்ப நம்ம இந்த குழுல நம்மளோட ஐயா முதல்ல சொல்றது சிவத்தை நோக்கி முருகனை நோக்கி சிவனையும் சொல்றதுதான் நம்மளோட இந்த குழுவோட பெரிய அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு பேசின ஐயா ஆரம்பிக்கும் போதே சிவனும் ஒரு குருநாதர், முருகனும் ஒரு நாதர், குருநாதருக்கு குருநாதரை பத்தி ஒருத்தரை விடாம, ஏன்னா இப்பதான் நம்ம ஆருத்ர தரிசனம் முடிச்சிருக்கோம். அடுத்து தைப்பூசம் வருது, அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி வருது. அதனால சிவனையும் முருகனையும் நம்ம பாராட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இத இவரை ஐயாவை தவிர வேற யாராலும் அப்படி சொல்ல முடியாது. அது போக இன்னைக்கு 2 முக்கியமான இது நடந்திருக்கு. ஒண்ணு சண்டிகேஸ்வரர் நாயனார் குரு பூஜை இன்னைக்குதான், திலகவதியார் அம்மையார் குரு பூஜையும் இன்னைக்குதான். சண்டிகேஸ்வரர் இருந்த இடம திருசேஞ்ச நல்லூர்ங்கிறோம் ஒரு முருகப்பெருமான் வணங்கின ஒரு பெரிய திருத்தலம் அது. அந்த திருத்தலத்தை பத்தியும் இந்த நேரத்துல நம்ம ஞாபகப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு நல்ல செய்தியாகும். அது மாதிரி திலகவதி அம்மையாரை இன்னைக்கு வணங்கினால மட்டும்தான் நான் அப்பர் சுவாமிகள் ஞாபகம் வரும். அப்பர் சுவாமி 80 வயசுல, நம்ம இந்த 60 வயசுலயே அடியனை பத்தி பேசுறேன், தன்மானி போகும்போது 80 வயசுல தான் வாழ்க்கைய பெருக்கிறது. அதை நம்ம திருக்கூட்டல்ல ஆரம்பிச்சு அவர் எத்தனை கிலோமீட்டர், அவர் நடந்த அளவுக்கு கிலோமீட்டர் யாரும் கிடையாது. அந்த அம்மா அவ அக்காவை நம்ம வணங்கினாதான் நம்ம அப்பரை வணங்கினது நமக்கு சமம். அப்பரை வணங்கினாதான் நம்ம சிவனை வணங்கினது சமம். நம்ம சிவனை கும்பிட்டாதான் நம்ம முருகப்பெருமானுக்கு பெருமை. அப்போ நம்ம ஐயா தொடர்ச்சியா நம்ம லதாமா சொன்ன மாதிரி திருத்தணிக புராணத்துல முதல்ல கச்சியப்ப முனிவரை பத்தி சொல்லும் போது அதுல இருந்துதான் நம்ம கந்தப்ப தேசிகர் என்ற நம்ம கந்தப்பையர், அவர் கந்தனப்பையரை நினைக்கும் போது அவர் ஒய்ஃபு பேரும் வள்ளி தெய்வானை, அவருக்கும் அழகான ஆண் குழந்தைங்க, அவங்களும் தொடர்ந்து பாடுனாங்க. இந்த கந்தப்பையர் பாடின 648 பாடல்ல ஐயா சில பாடல்ல எடுத்து சொன்னாங்க. அது போக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகவும் ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான மெய் சிலிர்ப்பான இடம் என்னன்னா, திருவண்ணாமலை என்ன, அதுவும் சிவஸ்தலம், சிதம்பரம் என்ன, அதுவும் சிவஸ்தலம், வயலூர் பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் மதுரையில உள்ள திருவிளையாடல் புராணத்துல பாதி ஐயா இன்னைக்கு சொல்லிட்டாங்க. முருகனை பாராட்டினாலும் சிவனா பாராட்டினாலும் ஒண்ணுங்கிறதுல நம்ம ஐயா திரும்ப எடுத்து சொல்லும் போது எனக்கு அந்த வேலுண்டு வினையிலே குழுவும் திருவாச சிந்தனை குழுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதோட ஆருத்ரா தரிசனம் போன வாரம் தான் முடிஞ்சது. பஞ்சசபையை ஐயா அப்படியே இங்கேயே கொண்டு வந்துட்டாரு. நான் திருவாலங்காடு சொல்லல நினைக்கும் திருவாலங்காடு சொல்லிட்டாப்ல, தாமிர சபை சொல்ல நினைக்கும் தாமிர சபை சொல்லிட்டாப்ல. அந்த 5 சபையும் சொல்லும் போது அந்த குற்றாலத்தை ஐயா ஒரு பெருமைக்காக தன்னடக்கத்துல விட்டுட்டாரு. ஏன்னா ஐயாவோட குற்றாலத்தை தான் நீங்க திருச்செந்தூர்ல போய் பார்த்ததா இந்த ஐயாவோட உண்மையான ஒரு திருப்புகழோட சித்திரங்கள் அருமையை நமக்கு அது விளங்கும். அது போக முடிக்கும் போது திருப்பரங்குன்றத்துல முடிச்சாரு. எப்பவுமே நம்ம ஆரம்பிக்க திருப்பரங்குன்றத்தை முதல்ல ஆரம்பிப்போம். ஐயா இன்னைக்கு பேச்சுல எல்லா செட்டி இதையும் முடிச்சுட்டு இருக்கும்போது திருப்பரங்குன்றத்துல முடிக்கும் போது அங்கேயும் சிவ அம்சத்தை தான் நம்ம முருகப்பெருமான் நமக்கு இது பண்ணிட்டு இருக்காரு.
சோ திருவண்ணாமலை ஆரம்பிச்சு அதாவது திருத்தணிகளே தணிகையா அமைதியா ஆரம்பிச்சு திருவண்ணாமலையை மெயின் போக்கஸ் கொண்டு வந்து சிதம்பரத்துக்கு வந்து மதுரைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல முடிச்சது மிகவும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நேரம் அதிகமா கடந்துட்டு போனதுனால நம்ம 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். முருகப்பெருமானுக்கு எத்தனை வகையான பெயர் இருந்தாலும் செட்டி முருகன்கிற வார்த்தை வந்து எப்பவுமே டக்குன்னு எல்லாருக்கும் அப்படின்னா என்னன்னு எத்தனை தடவை கத்துண்டாலும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில ஐயா இரண்டு தடவையா வந்து சொன்னதுல நம்ம மறக்க முடியாத 2 பேர் கந்தப்ப செட்டி முருகப்ப செட்டிங்கன்னு. ஏன்னா கந்தப்ப செட்டி அம்மையும் அப்பனையும் சொல்றது, முருகப்ப செட்டிங்கிறது நம்ம சிவபெருமான் மால் அண்ட் பிரம்மா மூவரையும் சொல்றதுனால இந்த 2 செட்டியையும் நம்ம எல்லா செட்டியும் சொல்றதுக்கு பிறகு இந்த 2 செட்டியை சொல்றது ஐயாக்கு பெரிய புகழை சேர்க்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இந்த வேலுண்டு வினையிலை குழுவுல இவ்வளவு நேரம் அமைதியா கேட்ட அன்பர்களுக்கும் யூடியூப்ல கேட்க காத்திருக்க அன்பர்களுக்கும் இந்த ஐயாவோட இத திருப்பி கேட்டா அவர் ஐயா அளவுக்கு நம்மளால வேகமா அந்த பாட வருங்கிறதுல எனக்கு ரொம்ப திண்ணமா இருக்கிறேன். நானு என் பிரேமம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஐயாவோட கருத்தை வந்து சொல்றது டைம் எல்லாம் பத்தாது. சோ அவர் நம்ம பொறுத்த வரைக்கும் சிவனையும் முருகனையும் இன்னைக்கு எடுத்து சொன்ன நாள் பல குருமார்களோட குரு பூஜை இன்னைக்கு பல சிவபெருமானும் முருகப்பெருமானோட நெருக்க விழாக்கள் வந்துட்டு இருக்க நேரத்துல ஐயாவோட இது வந்து ஒரு மகுடமா இந்த வேலுண்டு வினையில குழுல ஒரு மகுட பேச்சா இருந்ததுல எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். அதுல கலந்துகிட்டு நான் எனக்கு அறிவை கூட்டினதுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதை தாண்டி எனக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்ததுக்கு அவங்க அடியார்கள் அனைவரின் திருவடிகளையும் வணங்கி ஐயாவுக்கு நம்ம அனைவரும் சார்பாகவும் பல கோடி நன்றிகள் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருகா சரணம். வேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத பெருமானுக்கு திருவடி வணக்கங்கள். வணக்கம். நன்றிகள். வெற்றிவேல் முருகன். அருமைங்கய்யா. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து எடுத்து தொகுத்து ரொம்ப அழகா வழங்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சிவாயன் ஐயா வாழ்த்து பாட முடிச்சு மற்ற அடியார்கள் வாய்ப்புங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பூங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் வாழ்க சீரடியார் எல்லாம். சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. திருச்சிற்றம்பலம். அம்மா லதாமா நீங்க பேசலாங்கம்மா. கொஞ்சம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாமா லதாமா? மற்றடியார் யார பேச விருப்பம் இருந்தா சொல்ல பேசுங்க. முருகாசரணம் ஐயா. இன்னைக்கு அடியனுக்கு பாத்தீங்கன்னா ஹானஸ்டா உங்களோட ரெக்கார்ட் இப்ப இன்னைக்கு வந்த ரெக்கார்டை வந்து திருப்பி கேட்கணும் நானு. ஏன்னா அவ்வளோ என்னால கேட்கதான் முடியுது தவிர உள்ள வாங்கி டைஜஸ்ட் பண்ணி இதுக்கு சொன்னாங்க டக்குன்னு நான் ஒழுங்கா ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பண்டருவர் தனபால செட்டி தான் எழுதுனேன். அதுக்கப்புறம் தான் தன பால செட்டி அப்படி பிரிச்சு எழுதியிருந்தேன். சோ என்னோட அந்த ஸ்லோனஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கந்த அலங்காரம் டக்குன்னு சொன்னீங்க பாருங்களேன். தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் கருமுலைப்பால் ஆறாது உமைமுலைப்பால் வாழன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அம்பாள் வந்து அந்த வேடுச்சி காவலன் வகுப்புல உதிர கமலத்தின் இடை முதிய புவனத்ரயமும் அம்பாள் வந்து அந்த
அந்த கடைசியில ஒரு காலம் வருமே, அது என்ன காலம்? ஊழிக்காலம். ஊழிக்காலம். ஊழிக்காலத்துக்கு அனைத்து ஆன்மாக்களையும் தன் வயித்துல போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா, அது காவாந்து பண்ணியிருக்கா அப்படின்ற இது தெரியாதுங்க ஐயா. சும்மா படிப்பேன், ஆனா அதோட அர்த்தம் புரியல. இப்போ அடியனுக்கு புரிஞ்சுது. அது மாதிரி நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள், நாதா குமாரா நம என அப்படின்னு சிவபெருமான முருகர் தான், முருகரும் சிவபெருமான் தான். ஆனா வந்து ஒரு குரு சீட பாவனையில எப்படி பணிவு அப்படி வரணும் அப்படின்றது கூட சுவாமி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆழ்ந்த கருத்து நிறைய இருக்கு. அந்த எதுக்கு நீங்க இப்போ நான் எழுதிட்டேன், நோட்ஸ் எழுதிட்டேன். ஆனா எதுக்கு ஐயா அப்படி சொன்னாங்க? மூவரும் வணங்கும் முருகப்ப செட்டி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூவரும் வணங்கும் எதுக்கு அவரு திருப்பரங்குன்றம் திருப்புகழ் எடுத்தாரு அப்படின்னு யோசிக்க தோணுது. அதுக்கப்புறம் ஏன் இது ரிலேட் பண்ணாரு? அதுக்கப்புறம் மூவரும் வணங்கும், படைக்க பங்கயம், அந்த 3 பேரோட தொழிலையும் சுவாமி தானே வந்து பின்னாடி எடுத்து செயல்படுத்தி கொடுக்குறாரு. அந்த மாதிரி நோட்ஸ் எழுதிட்டேன். ஆனா அது உட்கார்ந்து ஆராய்ந்து ஏன் ஐயன் சொன்னாங்க, எதுக்கு இது ரிலேட் பண்றாங்க, பாவனைக்கும் அப்பாலுக்கு அப்பாலா மறுமுக செட்டின்னு சொல்லிட்டு அந்த கந்தர் அலங்காரத்துக்கு 10 திருமுகம் அப்படி அந்த பாட்டு எடுத்தீங்க இல்லையா, அது டக்குன்னு ஏன் ஐயா இது சொல்றாங்க? திருமுகம் 6ம் கண்டேன், இது அறுமுக செட்டி, இதுக்கு ரிலேட் பண்ணி இப்படி சொல்றாங்களா, ஓமே எடுக்கிறாங்களா அப்படின்றத ஒன்னொன்னா உங்க ரெக்கார்ட பொறுமையா கேட்டு ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அதை ரசிக்க முடியுது. இப்போதைக்கு கேட்டுட்டேங்க ஐயா. நன்றாக கவனிச்சிருக்கீங்க ஐயா. இன்னும் ஆழ்ந்து கவனிக்கணுங்க ஐயா. அது ஆனா நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா ஒன்னும் யோசிக்கணும் உட்காந்து, ஏன்